வாழ்க்கையில் வெற்றி அடையிறதுக்கு என்ன தேவை? எனக்கு டேலண்ட் வேணும், ஸ்கில் வேணும், நிறைய பணம் வேணும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் உண்மையாக யோசிச்சு பாருங்கள், உங்களை வெற்றி அடைய விடாமல் தடுக்கக்கூடிய விஷயம் என்ன? நான் முயற்சி பண்ணால் ஒருவேளை தோற்று போயிடுவனோ அப்படின்ற ஒரு பயமாக இருக்கலாம். இல்லை என்னால் இதை செய்ய முடியுமா முடியாதா அப்படின்ற சந்தேகமாக இருக்கலாம். இப்படிப்பட்ட பயமும் சந்தேகமும் நம்ம கூட இருக்கிறப்போ நம்ம வெற்றிக்கான செயலை செய்யவே ஆரம்பிக்கிறது கிடையாது. அப்போ உண்மையாக வெற்றி அடைய விடாமல் தடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, வெற்றியை நோக்கி போக வேண்டிய ஒரு தைரியம் நம்மள்கிட்ட இல்லாதது தான். எப்போ இந்த தைரியம் நம்மள்கிட்ட இருக்கோ அப்போ வெற்றியை நோக்கி நம்ம நகர ஆரம்பிப்போம். போகிற வழியிலேயே இந்த ஸ்கில்லாக இருக்கட்டும், டேலண்ட்டாக இருக்கட்டும், நாலேஜாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே நம்ம அடைஞ்சிக்க முடியும். ஆனால் தைரியமே இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு அடி கூட எடுத்து வைக்க போகிறது கிடையாது. அப்போ வெற்றி அடையிறதுக்கு தேவையான முக்கியமான விஷயம் தைரியம் அப்படின்னு ஒரு புத்தகம் சொல்லியிருக்கு. அதுதான் டேர் டு வின். இன்றைக்கி அந்த புக்கோட சம்மரியை தான் நம்ம பார்க்க போகிறோம். வெற்றி அடையிறதுக்கு பல விஷயத்தை பல புத்தகத்தில் படிச்சிருப்போம். லா ஆஃப் அட்ராக்ஷன், மேனிஃபெஸ்டேஷன், ஹார்ட் ஒர்க், கன்சிஸ்டன்சின்னு பல விஷயத்தை படிச்சிருப்போம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்கிற ஒரு புத்தகம் தான் டேர் டு வின். இன்றைக்கி அந்த புக்கோட சம்மரியை டீட்டெயில்டாக பார்ப்போம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நான் படிக்கிற புக்ஸோட சம்மரிஸ் அப்லோட் பண்ணுவேன். நான் படித்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தை உங்க கூட ஷேர் பண்ணிப்பேன். நான் படித்ததுலேயே நல்ல புக்ஸை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவும் செய்வேன். அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த புத்தகம் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லித்தருது. வாழ்க்கையில் வெற்றி அடையணும்னா கடினமாக உழைத்தா மட்டும் பத்தாது, வாழ்க்கையில் வரப்போட சவால்களுக்கு முன்கூட்டியே தயாரும் படுத்திக்கணும். வெற்றி பெற்ற மனிதர்கள் இதை தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க. கடினமாக உழைக்கிறது, நிறைய திட்டம் தீட்டுறது, இது எல்லாமே ரொம்ப முக்கியம். ஆனால் இது எல்லாம் பண்ணாலும் நம்மளால் கட்டுப்படுத்த முடியாத சில நிகழ்வுகள் வாழ்க்கையில் நடக்கும். அதற்கு அவங்க தயாராகவும் இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் மெடிக்கல் எமர்ஜென்சி. எதிர்பாராத ஒரு விபத்தாக இருக்கலாம், இல்லை ரொம்ப ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸாக இருக்கலாம். இந்த மாதிரி சூழல் ஏற்பட்டால் பல நாள் நம்ம சேமித்து வச்சிருக்கக்கூடிய பணம்ன்றது சில நாள் ஹாஸ்பிட்டலைசேஷன்லேயே காணா போயிடும். வாழ்க்கையில் வெற்றி பெற்றவங்க இப்படிப்பட்ட விஷயம் நடக்கவே கூடாது அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. அதற்காக தயாராக இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் ஹெல்த் இன்சூரன்ஸ். மாதம் ஒரு டீ ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி 400-500 ரூபாய் செலுத்துறது மூலமாக சில கோடி வரைக்கும் நம்மளால் கவரேஜ் அப்படின்றத பெற முடியும். இன்னும் முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களுக்கு டெடிகேட்டட் ரிலேஷன்ஷிப் மேனேஜரும் கிடைப்பாங்க. அவங்க பேப்பர் ஒர்க்ஸாக இருக்கட்டும், ஹாஸ்பிட்டலைசேஷனாக இருக்கட்டும், இதற்கெல்லாம் உதவி பண்ணுவாங்க. அதை விட ரொம்ப முக்கியமாக கிளைம் அசிஸ்டன்ஸை 30 நிமிடத்தில் பண்ணி கொடுப்பாங்க. இது வெறும் பணம் சார்ந்தது கிடையாது, உங்களோட மன நிம்மதி சார்ந்தது. அதனால் உங்களுக்கும் உங்களோட குடும்பத்திற்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதற்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அங்கே பல ஹெல்த் இன்சூரன்ஸை உங்களால் கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். முக்கியமாக ஆன்லைனில் ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்குறது மூலமாக 25% வரைக்கும் உங்களால் டிஸ்கவுண்ட்டும் பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு என்ஆர்ஐயாக இருக்கீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய உங்கள் குடும்பத்திற்கான ஒரு இன்சூரன்ஸையும் பெற முடியும். ஃபாஸ்ட் கிளைம் சப்போர்ட் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் காலம் தாமதிக்காமல் ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்துருக்க லிங்கை பயன்படுத்தி வாங்குங்க. வெற்றி அடையணும் அப்படின்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதுக்கு முன்னாடி எது வெற்றி? உங்கள் வாழ்க்கையில் எது கிடைச்சா நீங்கள் வெற்றின்னு சொல்வீங்க? நம்ம எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயந்தான் வெற்றியை கொடுக்கும். அது என்ன தெரியுமா? எனக்கு என்ன வேணுமோ அது என் வாழ்க்கையில் எனக்கு கிடச்சிட்டா நான் வெற்றி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்வேன். நம்ம எல்லாருக்குமே அவங்களுக்கு என்ன வேணுமோ அது கிடச்சா அது வெற்றி. ஆனால் இங்கே இன்னும் கொஞ்சம் ஆழமாக போய் நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. எனக்கு என்ன வேணுமோ அது கிடச்சாதான் வெற்றினா, முதல்ல எனக்கு என்ன வேணும்? எனக்கு என்ன வேணும் அப்படின்றது எனக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கா? எனக்கு என்ன வேணும் அப்படின்றத நாம் தான் முடிவெடுத்திருக்கேனா, இல்லை என் கூட இருக்கிறவங்கெல்லாம் எனக்கு சொல்லி தந்துட்டு இருக்காங்களா? என்னோடய அப்பா அம்மா நீ இந்த மாதிரி வேலைக்கு போனால் தான் நல்லா இருப்ப அப்படின்னு சொல்கிறதுனால இதுதான் எனக்கு வேணும்னு நான் நம்பிக்கிட்டு இருக்கேனா? என் கூட இருக்கிறவங்கெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுனால அதே மாதிரி வாழ்க்கை தான் எனக்கும் வேணும் அப்படின்னு நான் நம்பிக்கிட்டு இருக்கேனா? இந்த சமூகம் தான் எப்போவுமே எனக்கு என்ன வேணுன்றதை சொல்லிக்கிட்டே இருக்கா? இல்லை உண்மையாக எனக்கு என்ன வேணுன்றதை நான் யோசித்து முடிவெடுத்துக்கிட்டு இருக்கேனா? நம்மள பல பேர் நமக்கு என்ன வேணும் அப்படின்றத புரிஞ்சுக்கிறதே கிடையாது. நமக்கு என்ன வேணுன்றது நமக்கு தெரியவே தெரியாது. நம்ம கூட இருக்கிறவங்களும் நம்மளோட சமூகமும் நமக்கு என்ன வேணும்னு சொல்லி கொடுத்துருக்கோ அதுதான் உண்மையாக நமக்கு வேணும் அப்படின்னு நம்ம நம்பிக்கிட்டு இருப்போம். சொல்லப்போனால் இந்த தூக்கத்தில் நடக்கிற மாதிரி நம்ம நடந்துக்கிட்டே இருப்போம். வாழ்க்கை முழுக்க ஏதோ ஒரு விஷயந்தான் வெற்றின்னு நினச்சி அது பின்னாடி போயிட்டு இருப்போம். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் அது கிடச்சதுக்கப்புறம் தான் நம்ம முழிச்சுப்போம். இது நமக்கு வேணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோமே, ஆனால் இது கிடச்சதுக்கப்புறமும் வெற்றி அடைஞ்ச ஒரு உணர்வு நமக்கு வரதே இல்லையே, தோற்று போன மாதிரி இருக்கோமே, அப்போ உண்மையாக இது நமக்கு வேணாமோ அப்படின்றத ரியலைஸ் பண்ணுவோம். வாழ்க்கையில் நம்ம வெற்றியாளர்கள் நினைக்கக்கூடிய பல பேர் அவங்களோட வெற்றியை அடைஞ்சதுக்கப்புறம் இப்படிப்பட்ட கருத்தை சொல்லியிருக்காங்களா இல்லையா?
நான் அடைஞ்ச இந்த விஷயத்தை நீங்கள் அடைஞ்சிங்கன்னா சந்தோஷமாக இருப்பீங்கன்னு என்னால் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்களா இல்லையா? பெரிய நபராக இருக்கட்டும், உங்கள் வாழ்க்கையில் பார்த்த பல பெரிய நபர்களை எடுத்து பாருங்கள். அவங்க பல தடவை நான் வாழ்க்கையில் சந்தோஷமாக இல்லை அப்படின்றத எங்கேயாவது சொல்லி நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? அப்போது அவங்களுக்கு என்ன வேணுமோ அது பின்னாடி அவங்க போல, இந்த சமூகம் எது அவங்களுக்கு வேணும்னு சொல்லி கொடுத்துச்சோ அது பின்னாடி அவங்க போயிருக்காங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ரீசெண்டாக ஒரு மியூசிஷியன் சொன்ன ஒரு கோட்டை வேற ஒரு புத்தகத்தில் நான் சொல்லியிருந்தேன். என் வாழ்க்கையிலேருந்து ஏழ்மை போயிடுச்சுன்னா, பணம் கிடச்சிருச்சுன்னா என் வாழ்க்கையில் பிரச்சனைகளே இருக்காது அப்படின்னு நான் நம்பிக்கிட்டு இருந்தேன். பணம் கிடச்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது பிரச்சனைகள் இல்லாமல் போல கூடவே நம்பிக்கையின்மையும் வந்துடுச்சு அப்படின்னு அவர் சொன்னார். ஏன்னா நிறைய பணம் கிடச்சதுக்கப்புறம் அவர் வாழ்க்கையில் பிரச்சனையே இருக்காதுன்னு நம்பிக்கிட்டு இருந்தார். இப்போது அந்த பிரச்சனைகள்லாம் போல, அதனால் அவருக்கு நம்பிக்கையின்மையும் வந்துடுச்சு அப்படின்னு ஹியூமரஸாக ஒரு இடத்துல சொல்லியிருப்பார். நம்ம லைஃப்பில் நமக்கு என்ன வேணும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கா? நமக்கு என்ன வேணும் அப்படின்றது நமக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் சின்ன வயசுலேருந்து நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்ட பாடம். சரியான விஷயத்துக்கு தான் நீ ஆசைப்படணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சேஃபான விஷயத்துக்கு தான் நீ ஆசைப்படணும், அகலக்கால் வைக்கக்கூடாது, பெருசாக ஆசைப்படக்கூடாது, ரியலிஸ்டிக்காக யோசிக்கணும், நடக்கிறத பற்றி யோசி அப்படின்னு எத்தனை தடவை சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒரு 1வது 2வது கிளாஸில் போயிட்டு உங்களுக்கெல்லாம் என்ன கனவு இருக்குன்னு அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள்கிட்ட கேட்டு பாருங்கள். அவங்க சொல்லக்கூடிய கனவுகள் எல்லாம் வித்தியாசமாக இருக்கும். அப்படியே 20 வருஷம் கழிச்சு இப்போ உனக்கு என்ன வேணும்னு அவங்களோட 25வது வயசில் கேட்டு பாருங்கள். எனக்கு ஒரு நல்ல வேலை வேணும், எனக்கு கொஞ்சம் நல்ல சம்பளம் வேணும் அப்படின்றத தான் பல பேர் சொல்லுவாங்க. சின்ன வயசில் எவ்வளவு பெரிய கனவை வச்சுக்கிட்டு இருந்தாங்களோ அந்த கனவு இப்போ அவங்கள்ட்ட இருக்காது. இதுக்கு ஒரே காரணம், நீ ஒழுங்காக யோசிக்க கற்றுக்கோ, ப்ராக்டிக்கலாக யோசி, ரியலிஸ்டிக்கலாக யோசிக்க கற்றுக்கோ அப்படின்னு அவங்கள சுற்றி இருக்கிற நபர்கள் சொல்லிக்கிட்டே இருந்தது தான். அவங்க உண்மையாக ரியாலிட்டியெல்லாம் கற்றுக்கல. ரியாலிட்டின்றது பெரிய விஷயத்தை அவங்களால சாதிக்க முடியும் அப்படின்றது தான். அங்கே அவங்களோட கனவுகள் எல்லாம் திருடப்பட்டிருக்கு. அவங்கள சுற்றி இருக்கிறவங்க இதெல்லாம் நடக்காதுன்னு சொன்னவங்க தான் அவங்களோட கனவை திருடி எடுத்துக்கிட்டாங்க. இப்படி தான் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கனவும் பல நேரத்தில் பறிக்கப்பட்டிருக்கு. அதனால தான் உண்மையாக நமக்கு என்ன வேணும் அப்படின்னு நமக்கு தெரியறதில்ல, உண்மையாக பெருசாலாம் நம்ம ஆசைப்படுறதும் கிடையாது. அப்போ வாழ்க்கையில் வெற்றி அடைகிறதுக்கு உங்களுக்கு என்ன தேவை? எனக்கு டேலண்ட் வேணும், ஸ்கில் வேணும், ஹார்ட் ஒர்க் வேணும், லக் வேணும். இது எதுவுமே கிடையாது. வாழ்க்கையில் வெற்றி அடைகிறதுக்கு தேவையான மிக முக்கியமான ஒரு விஷயம் தெளிவு. எதை பற்றின தெளிவு? எனக்கு வாழ்க்கையில் என்ன வேணும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுருக்கிற அந்த தெளிவு தான். அது தெரியாமல் வேறு எது இருந்தாலும் உங்களால் வெற்றி அடைய முடியாது. எனக்கு என்ன வேணுமோ அதை நோக்கி நான் ஓடாமல் வேறு ஏதாவது ஒரு திசையில் அதிவேகமாக கடினமாக உழைச்சி எல்லா லக்கையும் சேர்த்துக்கிட்டு நிறைய நாலேஜை வளர்த்துக்கிட்டு ஓடினேன்னா எனக்கு என்ன வேணுமோ அதை நோக்கியே நான் போவேன். எங்கே போய் சேரணுமோ அந்த திசையில் போகாமல் வேறு ஒரு திசையில் நான் விமானத்திலேயே போனாலும் வேகமாக அங்கே போய் சேர மாட்டேன். தேவையான திசை எந்த திசையில் நான் போகணுமோ அந்த சரியான திசையில் நடந்து போனால் கூட அங்கே போயிடுவேன். ஆனால் விமானத்தில் போகிறதுனால, வேகமாக போகிறதுனால தவறான திசையில் போயிட்டுருக்கிறப்போ போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேரவே மாட்டேன். நம்ம மூளையில் ரெக்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது, RAS அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட முக்கியமான வேலை என்ன தெரியுமா? நமக்கு எவ்வளவு தகவல் மூளைக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்குது. சுற்றி இருக்கிற பல விஷயத்தை பார்க்குறோம், கேட்குறோம், ஸ்மெல் வருது, இப்படி நிறைய இன்ஃபர்மேஷன் மூளைக்குள்ளே போய்கிட்டே தான் இருக்குது. ஆனால் எந்த விஷயத்தை நான் இப்போ கவனிக்கணும், எந்த இன்ஃபர்மேஷன்லாம் வேணான்னு தூக்கி போடணும், இந்த வேலையை செய்யக்கூடிய ஒரு உறுப்பு தான் RAS. இந்த பகுதி தான் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு. யோசிச்சு பாருங்களேன், நம்ம வாழ்க்கையில் நிறைய தடவை நடந்திருக்கும். இப்போலாம் நிறைய பேர் இதை பற்றி பேசவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ நான் ஏதாவது ஒரு பைக் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுவேன். அந்த பைக் வாங்கணும்னு ஆசைப்பட்டதுக்கப்புறம் அந்த பைக்கை நிறைய இடத்துல நான் பார்ப்பேன். அதுக்கு முன்னாடி அந்த பைக்கை நான் பெருசாக பார்த்துருக்கவே மாட்டேன். அப்படி ஒரு பைக் இருக்குன்னு கூட எனக்கு தெரிஞ்சிருக்காது. எப்போ இப்படி ஒரு பைக் இருக்குன்னு எனக்கு தெரிய வருதோ, யாராவது ஒரு நபர் சொல்லியோ ஏதாவது ஒரு விளம்பரத்தில் பார்த்தோ, அதுக்கப்புறம் ரோட்டில் நிறைய அந்த பைக்கை நான் பார்ப்பேன். இந்த பைக் எப்போவுமே ரோட்டில் போய்கிட்டு தான் இருந்துச்சு. ஆனால் எப்போ அதன் மீது ஒரு ஆசையும் அது எனக்கு வேணுன்ற ஒரு எண்ணமும் எனக்கு வந்துச்சோ, அப்போலேருந்து தான் மூளை எனக்கு அதை காட்ட ஆரம்பிச்சிது. அப்போ நான் எங்கே போய் சேரணும், எது வெற்றி, எனக்கு என்ன வேணுன்ற தெளிவு எப்போ வருதோ அப்போ தான் மூளை அதை அடையிறதுக்கான பல வாய்ப்புகளை பார்த்து உங்களுக்கு காட்ட ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடியும் அந்த வாய்ப்பு அங்கே இருக்க தான் செஞ்சுது, ஆனால் நீங்கள் அதை பார்க்காமலே இருந்தீங்க. இப்போ நான் ஒரு எக்ஸசைஸை சொல்ல போகிறேன், ரொம்ப கடினமான ஒரு எக்ஸசைஸ். இது உங்களுக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வை கொடுக்கும், ஒரு என்லைட்மெண்ட்டையே கொடுக்கும் அப்படின்னு நான் சொல்வேன். 101 கோல் சேலஞ்ச் அப்படின்றது தான் இந்த டெஸ்ட்டோட பேர். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஒரு பேப்பர் எடுக்க போகிறீங்க, பென் எடுத்துக்க போகிறீங்க. இப்போ உட்காந்து எழுத போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்னெல்லாம் வேணும், எது மேலாம் உங்களுக்கு ஆசை இருக்குது, எல்லாத்தையும் எழுதுங்க. 1 கிடையாது, 2 கிடையாது, 10 கிடையாது, 101 விஷயத்தை இப்போ நீங்கள் எழுத போகிறீங்க.
நீங்கள் எழுதி பாருங்கள், 101 உங்களால் எழுத முடியுதா இல்லையா அப்படின்றது உங்களுக்கே தெரிய வரும். ஒரு 10 சுலபமாக எழுதிடுவீங்க, 20 25 கொஞ்சம் யோசித்து எழுதிடுவீங்க, 40 கொஞ்சம் கஷ்டப்பட்டு எழுதிடுவீங்க. 40க்கு மேலே எனக்கு என்ன வேணும் அப்படின்றதே நமக்கு தெரியாது. நான் முதல்ல என்ன எழுதுவேன்? எனக்கு ஒரு வீடு வேணும், ஒரு கார் வேணும், குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும், நான் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கணும், உடம்புல சுகர் லெவலை நான் குறைக்கணும், வெயிட்டை நான் இவ்வளவு குறைக்கணும் அப்படின்னு ஏதோ எழுதிக்கிட்டே வருவேன். கொஞ்சம் 20 25 தாண்டும் போது என்ன எழுதலாம் அப்படின்னு யோசிச்சா, 2வது கார் வேணும், இல்லை 2வது வீடு வேணும், எனக்கு ஒரு பேசிவ் இன்கம் வேணும், மாத வருமானத்தை விட அதிகமாக எனக்கு ஒரு ரெண்ட் வரணும், இல்லை எனக்கு வட்டி வரணும் அப்படின்லாம் ஏதாவது எழுதுவேன். 40 தாண்டினதுக்கப்புறம் இப்போ என்ன எழுதுறது அப்படின்னு யோசிக்கிறப்ப தான் ஒரு புத்தகம் எழுதணும், நான் இப்படிப்பட்ட ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும், நான் இல்லை இப்படிப்பட்ட ஒரு கிரிக்கெட்டராக மாறணும் அப்படின்னு சின்ன வயசில் என்ன ஆசைப்பட்டனோ அதெல்லாம் இப்போ திரும்ப எழுத ஆரம்பிப்பேன். இந்த 40லேருந்து 101 வரைக்கும் நீங்கள் என்ன எழுதுறீங்களோ அதுதான் உங்களோட சின்ன வயசு கனவாக இருந்திருக்கும். அதில் கண்டிப்பாக ஏதாவது 1 2 உங்களோட சின்ன வயசில் நீங்கள் சொன்னதாக இருக்கும். அதை இப்போ ஏன் நீங்கள் முதல்லையே சொல்கிறது கிடையாது? ஏன் நம்ம சொல்கிறது கிடையாது தெரியுமா? ஏன்னா அதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. பெருசாக யோசிக்காத, இதெல்லாம் நடக்கிற விஷயமா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. அதை விட ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா? பேராசைப்படாத அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த பேராசைப்படாத அப்படின்னு ஸ்பிரிச்சுவாலிட்டி நமக்கு சொல்லி கொடுக்க நினச்சது என்னென்னா, இப்போ நான் ஒரு ரூமில் 5 பேர் இருக்கோம், ஒரு 5 பீஸ் கேக் இருக்குது, அங்கே ஆளுக்கு 1 அப்படின்னு யோசிக்கணும், 5 எனக்கு வேணும் அப்படின்னு அடுத்தவங்களை ஏமாற்றி நீ எடுத்துக்கக்கூடாதுன்றது தான் அது சொல்லி கொடுத்துருக்கு. ஆனால் அதை நம்ம எப்படி புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கோம்னா, வாழ்க்கையில் நான் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகணும், நான் வாழ்க்கையில் ஒரு பெரிய சாதனையை பண்ணணும், பெரிய இடத்துக்கு போகணும் அப்படின்றதெல்லாம் பேராசை நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அடுத்தவங்களுக்கு கிடைக்கக்கூடாது, எனக்கு மட்டும் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் தவறான பேராசை. ஆனால் எனக்கு நிறைய நல்ல விஷயம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது பேராசை கிடையாது. எப்போ நமக்கு உண்மையாக நிறைய நல்ல விஷயம் கிடைக்குதோ கட்டாயம் நம்மளை சுற்றி இருக்கிற மனிதர்கள், இன்னும் பல மனிதர்கள் அதிலிருந்து நல்ல வளர்ச்சியை தான் அடைவாங்களே தவிர அவங்க தோற்று போகவே மாட்டாங்க. நான் இப்போ ஒரு பெரிய பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா என்ன நடக்கும்? கண்டிப்பாக நிறைய பேரை வேலைக்கு எடுப்பேன், அவங்களுக்கு நான் சம்பளம் கொடுப்பேன், அவங்களோட வாழ்வாதாரத்தை நான் மாற்றுவேன். இப்போ இந்த யூடியூப் சேனல்லே இப்போ நான் 2 எடிட்டரை எடுத்ததுக்கு என்ன காரணம்? இந்த யூடியூப் சேனல் கொஞ்சம் வளர்ந்தது, அதனால் இப்போ என்னால் ஒரு 2 எடிட்டரை ஹையர் பண்ண முடியுது, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியுது. மேபி இது இன்னும் பெருசாக வளரும் போது அவங்கள என்னால் இன்னும் நல்லா பார்த்துக்க முடியும், இன்னும் பல எடிட்டர்ஸை கூட பல மேனேஜர்ஸை கூட நம்மளால் ஹையர் பண்ண முடியும். அப்போ எப்போவுமே ஒரு மனிதனோட வளர்ச்சின்றது பல மனிதர்களை வளர்க்க தான் செய்யுமே தவிர அவங்கள்ட்டேருந்து திருடெல்லாம் செய்யவே செய்யாது. ரொம்ப கம்மியான நேரத்தில் தான் இப்படிப்பட்ட பேராசைன்றது நமக்கு வரும். ஆனால் சின்ன வயசுலேருந்து பேராசைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்ததுனால இந்த 40லேருந்து 101க்கு நடுவில் இருக்கிற ஆசைகளை நம்ம மறக்கவே செஞ்சுட்டோம். இப்போ தெளிவாக உட்காந்து யோசிங்க, உங்களுக்கு உண்மையாக லைஃப்பில் என்ன வேணும்? உண்மையாக பெரிய விஷயமாக நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்க அந்த விஷயத்தை ஏன் எனக்கு வேணும் அப்படின்னு சாதாரண விஷயமாக நீங்கள் பார்க்குறது கிடையாது. இது தெரிஞ்சாதான் வெற்றி அப்படின்றத நோக்கி நீங்கள் நகரவே முடியும். இதை முதல்ல கற்றுக்கோங்க. அந்த தெளிவுன்றது தேவை. சிம்பிளாக ஒரே ஒரு கேள்வியை கேட்டுக்கோங்க. இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரியுதா அப்படின்றத பாருங்கள். என் வாழ்க்கையில் நான் தோக்கவே மாட்டேன் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சால் நான் இப்போது எந்த செயலை செஞ்சுக்கிட்டு இருப்பேன்? நீங்கள் எந்த செயல் வேணால் செய்யுங்க, கண்டிப்பாக அதில் வெற்றி தான் அடைய போகிறீங்க அப்படின்ற ஒரு மந்திரத்தை நான் பண்ணிட்டேன். இப்போது என்ன செயல் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க? போய் கிரிக்கெட்டர் ஆகணும்னு ஒரு கிரிக்கெட் விளையாடுவீங்களா? இல்லை நான் ஒரு சினிமா டைரக்டர் ஆகணும் அப்படின்னு சினிமா எடுக்க போவீங்களா? ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பிஸ்னஸ் எடுக்க நினைப்பீங்களா? இல்லை ஒரு பெரிய இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு தைரியமாக நிறைய கம்பெனி ஏறி இறங்குவீங்களா? புது புது கண்டுபிடிப்பு நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினச்சி நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணுவீங்களா? என்ன பண்ணுவீங்க? நிறைய ஒரு பெரிய ஓவியன் ஆகணும் அப்படின்னு வரைய ஆரம்பிச்சிருவீங்களா? இப்படி என்ன நீங்கள் செய்வீங்க அப்படின்னு சொல்கிறீங்களோ அதுதான் உண்மையாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு. அந்த விஷயத்தை செய்யுங்க, அதில் கன்சிஸ்டண்ட்டாக இருங்க. இதுக்கப்புறம் இந்த வீடியோவில் சொல்ல போகிற நிறைய ரூல்ஸை அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதில் கண்டிப்பாக உங்களால் வெற்றி அடைய முடியும். இப்போ உங்களுக்கு என்ன வாழ்க்கையில் வேணும் அப்படின்றது தெரிஞ்சிடுச்சுன்னு வச்சுப்போம். நீங்கள் அதை கண்டுபிடிச்சிட்டிங்க. இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்றத நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். இப்போ போன எக்ஸசைஸில் அந்த 50க்கு மேலே கிடச்ச அந்த ஏதாவது ஒரு விஷயம் எனக்கு வேணும் அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். அது மேபி சிலருக்கு ஒரு வீடு கட்டுறதா கூட இருக்கலாம், இல்லை சிலருக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டையும் போய் சுற்றி பார்த்துட்டு வரணும் அப்படின்றத கூட இருக்கலாம். அதை யோசிக்கும் போது உங்களுக்கு எப்படி தோணுது? இதெல்லாம் நடக்கிற விஷயமா? எவனோ ஒருத்தவன் வீடியோவில் பேசிக்கிட்டு இருக்கான், அதை கேட்டு இது நமக்கு வேணும்னு நம்ம யோசிக்கிறோமே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். சில நேரத்தில் உள்ள ஒரு சின்ன பயம் வரலாம், சின்ன பதட்டம் வரலாம், நிறைய சந்தேகம் கூட வரலாம். இப்போ உங்களுக்குள்ளே இதை நம்மளால் அடைய முடியுமா? இதெல்லாம் நடக்கிற விஷயமா? அதை நினச்சாலே பயமாக இருக்கே அப்படின்னு தோன்றதெல்லாம் என்ன? அதெல்லாம் உங்களோட அறிவு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை அதெல்லாம் உங்களோட ஞானம்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் உங்கள் அறிவும் கிடையாது, உங்களோட ஞானமும் கிடையாது, அது நீங்களே கிடையாது. சின்ன வயசுலேருந்து உன்னால் இதுதான் முடியும், இது முடியாது அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்ட உங்களோட நம்பிக்கை தான் அங்கே பேசிக்கிட்டு இருக்கு. இங்கே புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு வார்த்தை நம்பிக்கை, பிலீஃப் சிஸ்டம். இந்த நம்பிக்கைனா என்ன?
நம்பிக்கைனா ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். எந்த ஒரு சிந்தனையை நான் திரும்ப திரும்ப யோசித்து, இல்லை திரும்ப திரும்ப யாரோ ஒரு நபர் சொல்லி கேட்டு, இல்லை திரும்ப திரும்ப நானே பேசி அந்த சிந்தனையை கேள்வியே கேட்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்துக்குள்ளே போயிட்டனோ அது நம்பிக்கை அப்படின்னு மாறிடும். உதாரணத்துக்கு என்னால் வந்து 1,00,000 ரூபா தான் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். இல்லை யாராவது ஒரு நபர் நீ 1,00,000 ரூபா தான் சம்பாதிக்க முடியும், இந்தியாவில் அதுதான் பெரிய சேலரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லை நானே வெளியே சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் மட்டும் 1,00,000 சம்பாதிச்சிட்டேன்னா அப்படின்னு திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்கேன். அப்படி பேசி பேசி என்னால் 1,00,000 ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கவே முடியாது அப்படின்னு நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். இல்லை ஏதாவது ஒரு நபர் உன்னால் 1,00,00,000 ரூபாய் சம்பாதிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறப்போ ஆமாம்ல அப்படின்னு நான் ஏற்றுக்கிறேன். ஏன் முடியாது அப்படின்னு நாங்கள் கேள்வி கேட்கல. இல்லை இன்னும் இந்த சில பேர்லாம் அதை சம்பாதிச்சுட்டு இருக்காங்களே அவங்களால மட்டும் எப்படி முடியுது அப்படின்னு நாங்கள் கேள்வியே கேட்கல. எப்போ ஏதோ ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப யோசித்து அதை யாராவது ஒரு நபர் சொல்கிறப்போ ஏன் முடியாது, ஏன் இதை என்னால் செய்ய முடியாது, ஏன் அடுத்தவங்க மட்டும் செய்கிறாங்கன்னு கேள்வியே கேட்காம விடுறனோ அப்போ அதை நான் நம்ப ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு அர்த்தம். எப்போ ஏதோ ஒரு விஷயத்தை நான் நம்புகிறனோ அது உட்பட்ட செயல்களை மட்டும்தான் செய்வேன். அதை தாண்டி ஒரு கனவு காண்றப்போ இப்படிப்பட்ட பயமும் பதட்டமும் சந்தேகமும் நமக்குள்ளே வந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்போ அடுத்து நம்ம மாற்ற வேண்டியது இந்த நம்பிக்கையை தான். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். நமக்குள்ளே இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட பல நம்பிக்கை, முக்கியமாக என்னால் இது முடியாது அது முடியாது இவ்வளவு தான் என்னால் முடியும் அப்படின்னு நான் நினைக்கிற அனைத்தும் என்னால் உருவாக்கப்பட்ட நம்பிக்கை கிடையாது. என் கூட இருக்கக்கூடிய நபர்களும் என்னை சுற்றி இருக்கிற நபர்களும் எனக்குள்ளே விதைத்த நம்பிக்கை தான் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இந்த நம்பிக்கை ஒரு தெர்மோஸ்டாட் மாதிரி தான். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஏசியில் ஒரு தெர்மோஸ்டாட் அப்படின்றது இருக்கும். கிட்டத்தட்ட அது ஒரு ஸ்விட்ச் மாதிரி. டெம்பரேச்சரை நான் 24 செட் பண்ணிட்டேன்னா எப்போ டெம்பரேச்சர் 25 26 ரூமில் இருக்கோ அப்போ ஏசி அதை ஆன் பண்ணும். ஆன் பண்ணுறதுனால டெம்பரேச்சர் குறைஞ்சிக்கிட்டே வரும். எப்போ அது 24க்கு கீழே போதோ, ஒரு 23 22 போதோ ஏசியை அதை ஆஃப் பண்ணிடும். அதனால் ரூமோட டெம்பரேச்சர் திரும்ப 24 கிட்ட வரும். மேலே போனால் திரும்ப ஆன் பண்ணும். இதே மாதிரி தெர்மோஸ்டாட் தான் நம்ம மூளையிலையும் இருக்குது. நான் எந்த ஒரு விஷயத்தை நம்புகிறனோ அந்த நம்பிக்கைக்கு கீழே நான் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறப்ப எனக்கு மோட்டிவேஷன் அப்படின்றது கிடைக்கும். என்னால் இதை செய்ய முடியும், அதாவது என்னால் மாதம் மாதம் ஒரு 1,00,000 ரூபா சம்பளம் வாங்க முடியும் நான் நம்புகிறேன்னா அதை விட கம்மியாக நான் சம்பாதிக்கும் போது எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்குது. நம்மளால் முடியுமே, நம்ம ஏன் செய்ய மாட்டோம் அப்படின்னு ஒரு உத்வேகத்தோடு வேலை செய்ய ஆரம்பிக்கிறேன். ஆனால் இங்கே பிரச்சனை என்னென்னா எப்போ என்னால் என்ன முடியும் அப்படின்னு நான் நம்பிக்கிட்டு இருக்கனோ அதை தாண்டி நான் செயல்பட ஆரம்பிக்கிறனோ அப்போ என் மூளை நீ ஆல்ரெடி அச்சீவ் பண்ணிட்ட, இதுக்கு மேலே நீ என்ன ஒர்க் பண்ண போகிற, இதுக்கு மேலே வேலை செய்கிறது வேஸ்ட் தான், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி என்னை வேலை செய்ய விடாமல் ஒரு பதட்டத்தை கொடுக்குது, ஒரு பயத்தை கொடுக்குது, ஒரு சந்தேகத்தை கொடுக்குது. நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம், லாட்ரி டிக்கெட்டில் நிறைய பணத்தை சம்பாதிச்சிருப்பாங்க. ஆனால் ஒரு 5 வருஷத்தில் திரும்ப அவங்க வாழ்க்கையில் பெருசாக பணமே இல்லாத நிலைக்கு வந்திருப்பாங்க. காரணம் என்னென்னா இந்த தெர்மோஸ்டாட் தான். அவங்க மூளையில் நம்புகிற ஒரு விஷயம் என்னென்னா நம்மளால் இவ்வளோ தான் முடியும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு மேலே என்ன கிடைச்சாலும் அதை உடனடியாக வீணடித்து திரும்ப அந்த நிலைக்கு அவங்களோட மூளை கொண்டு வந்துக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட தெர்மோஸ்டாட்டை தான் நம்ம மாற்றணும். இப்படிப்பட்ட நம்பிக்கையை தான் நம்ம மாற்றணும். பாசிபிலிட்டி திங்கிங், ப்ராபபிலிட்டி திங்கிங் அப்படின்னு 2 இருக்குது. பாசிபிலிட்டி திங்கிங்லாம் என்ன தெரியுமா? எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடியும் இதை நம்மளால் முடியுமா, இதை யாராவது செஞ்சுருக்காங்களா, இதெல்லாம் வருமா அப்படின்னு யோசிக்கிறது பாசிபிலிட்டி திங்கிங். இது செய்ய முடியுமா அப்படின்ற கேள்வியை மட்டும்தான் கேட்போம். ஆனால் ப்ராபபிலிட்டி திங்கிங்னா இதை செய்ய முடியுமா அப்படின்ற கேள்வியை மட்டும் கேட்க மாட்டோம். இதை செய்கிறதுக்கு கொஞ்சமாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நம்ம சிந்திப்போம். வாய்ப்பை மட்டும்தான் பார்ப்போம். செய்ய முடியாததுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்றத பார்த்தோன்னா அது பாசிபிலிட்டி திங்கிங். இதில் ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத மட்டும் யோசிச்சுட்டு அதை செய்யாமல் விட்டுட்டோன்னா அது பாசிபிள் திங்கிங் அப்படின்னு அர்த்தம். எப்போ இதில் வெற்றி அடைகிறதுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அந்த கொஞ்சம் வாய்ப்பை நம்ம அபகரிச்சுக்கலாமே அப்படின்னு சிந்திக்க ஆரம்பிக்கிறோமோ அது ப்ராபபிலிட்டி திங்கிங். வெற்றிக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையான்றதை மட்டுமே யோசிச்சா ப்ராபபிலிட்டி திங்கிங். தோற்று போகிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருந்தாலும் இதை நான் செய்ய வேணாம் அப்படின்னு யோசிச்சா பாசிபிலிட்டி திங்கிங். ரோகர் பேனிஸ்டர் அப்படின்றவரை பற்றி நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவரை பரிசோதனை பண்ண சயின்டிஸ்டாக இருக்கட்டும், டாக்டர்ஸாக இருக்கட்டும், அவர்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னாங்க. நீ 1 மைலில் ஒரு 4 நிமிஷத்தில் ஓடணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்க, அப்படிலாம் உன்னால் ஓட முடியாது. உன்னோட உடம்பு இந்த மாதிரி கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது, உடம்புல இந்த பிரச்சனைகள் இருக்குது, இவ்வளவு வேகமாக உன்னால் ஓடவே முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவர் ஓடுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சமாவது இருக்கா அப்படின்னு சிந்திச்சு பார்த்தார். ஓடுறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் இருக்குல்ல, அப்போ நான் ஓடுறேன் அப்படின்னு ஓட ஆரம்பித்தேன். 1954 அவர் நினச்ச மாதிரி 1 மைல் தூரத்தை 4 நிமிஷத்தில் ஓடி அவர் சாதனையும் படைத்தார். இந்த கதை இங்கே முடியறதில்லை. இதுக்கப்புறம் தான் இதில் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது.
அடுத்த ஒரே வருஷத்தில் 37 பேர் அதே சாதனையை திரும்ப திரும்ப பண்ணாங்க. எப்போ ஒரு நபர் இதை செஞ்சு காட்டுறாரோ அதுக்கப்புறம் அதை பார்த்த பல பேர் ஆமாம் இது முடியும் போல இருக்கே அப்படின்னு நினைக்கிறதுனால அவங்களும் செய்கிறாங்க. நம்மளே கிரிக்கெட்டில் பார்த்துருக்கோம்ல, சச்சின் டெண்டுல்கர் டபுள் செஞ்சுரி அடிக்கிறப்போ அது எவ்வளோ பெரிய சாதனையாக எவ்வளவு ஆர்வமாக நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் அதுக்கப்புறம் நிறைய பேர் அதை டக்கு டக்குன்னு செய்கிறதையும் நம்ம கவனித்தோம். அவ்வளவு நாள் யாராலையும் முடியாது அப்படின்னு நினச்ச ஒரு விஷயத்தை சச்சின் செஞ்சு காட்டும் போது நம்மளாலேயும் முடியும் போலையே அப்படின்னு யோசித்த ஒரே காரணத்தினால நிறைய பேர் அதை செய்யவும் ஆரம்பித்தாங்க. அதை விட கம்மியான பந்துலையும் செஞ்சு முடித்தாங்க. அப்போ லைஃப்பில் இதனால் முடியும் அப்படின்னு நான் யோசிச்சிட்டாலே அதை செய்கிறதுக்கான வாய்ப்பு பல மடங்கு அதிகரிக்குது. ஒரு செயலை என்னால் சாதிக்க முடியுமான்னு கேட்டு பாருங்கள். அதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் இருந்தால் அதை முடியும் நல்லா நம்பினீங்கன்னா அந்த வாய்ப்பு அங்கே அதிகரிக்க செய்யுது. இப்போ நமக்கு சின்ன வயசுலேருந்து சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயம் ரியலிஸ்டிக்காக யோசி, ரியாலிட்டியை பார்க்க கற்றுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இங்கே ரியாலிட்டினா என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டாகணும். ரியாலிட்டின்னு ஒன்று கிடையவே கிடையாது. ரியாலிட்டினா என்ன தெரியுமா? நான் எதை நம்பிக்கிட்டு இருக்கனோ என்னோடய நம்பிக்கைக்குள்ளே பொருந்தி போகக்கூடிய விஷயங்கள் தான் ரியாலிட்டி. என்னால் இதை செய்ய முடியும்னு நான் நம்பிக்கிட்டு இருந்தேன்னா அதுக்குள்ளே பொருந்தி போனதுன்னா அது ரியாலிட்டி. என்னால் இதெல்லாம் முடியாதுங்க அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கப்போ அதில் பொருந்தாத எல்லா விஷயத்தையும் பார்க்குறப்ப தான் ரியாலிட்டியாக யோசி அப்படின்னு சொல்லிட்டு ரியலிஸ்டிக்கலாக யோசி அப்படின்னு சொல்லி அந்த ரியாலிட்டிக்குள்ளே நான் கொண்டு வருவேன், என்னோடய நம்பிக்கைக்குள்ளே ஆக்சுவலாக கொண்டு வருவேன். சின்ன வயசுலேருந்து நம்மளை பற்றின ஒரு கதையை ஆட்டோபயோகிராஃபியை உருவாக்கி வச்சுருப்போம். என்னால் இதெல்லாம் முடியும், என்னால் இதெல்லாம் முடியாது அப்படின்னு. அது நம்ம ஸ்கூலில் செஞ்ச விஷயங்களாக இருக்கட்டும், நமக்கு பல பேர் சொன்ன விஷயங்களாக இருக்கட்டும், அதுக்குள்ளே பொருந்தி போனால் தான் ரியாலிட்டின்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. இந்த உலகத்தில் எல்லாத்தையும் உங்களால் செய்ய முடியும், அதுதான் ரியாலிட்டி. உங்கள் நம்பிக்கையை தான் இங்கே நீங்கள் மாற்றிக்கணும். அப்படி உங்களோட நம்பிக்கையை மாற்றுறதுக்கு 2 முக்கியமான டூல் அப்படின்றது இருக்குது. ஒன்று அஃபர்மேஷன், இன்னொன்று விஸ்வலைசேஷன். இது 2த்தை பற்றி நம்ம நிறைய இடத்துல கேட்குறப்போ இது ஏதோ ஒரு மாயாஜாலம், ஒரு மேஜிக் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் இது 2ம் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். எதை நம்ம நம்பிக்கைன்னு சொல்லுவோம்? எந்த சிந்தனையை திரும்ப திரும்ப ஓட்டி, எந்த வார்த்தையை திரும்ப திரும்ப பேசி, எந்த விஷயத்தை திரும்ப திரும்ப கேட்டு அதை கேள்வியே கேட்கக்கூடாது அப்படின்னு நம்ம ஏற்றுக்கிட்டோமோ அதுதான் நம்பிக்கை அப்படின்னு இருக்கிறப்போ, எனக்கு எப்படிப்பட்ட நம்பிக்கை வேணுமோ, எப்படிப்பட்ட வெற்றி வேணுமோ அது சார்ந்த விஷயத்தை திரும்ப திரும்ப பேசுகிறதும், திரும்ப திரும்ப யோசிக்கிறதும், திரும்ப திரும்ப கேட்கறதும் தான் இந்த அஃபர்மேஷன், விஷுவலைசேஷன். தொடர்ந்து எது உங்களுக்கு வேணுமோ அது உங்கள்கிட்ட ஏற்கனவே இருக்கிற மாதிரி வார்த்தைகளை பேசுங்க, அதை நீங்கள் திரும்ப திரும்ப உச்சரிங்க, திரும்ப திரும்ப யோசிங்க. இங்கே முக்கியமாக எனக்கு இது எதிர்காலத்தில் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கக்கூடாது. நான் பணக்காரன் ஆயிடுவேன் அப்படின்னு யோசிக்கக்கூடாது. நான் மிகப்பெரிய பணக்காரன் அப்படின்னு யோசிக்கணும். 2வது நெகட்டிவாக யோசிக்கக்கூடாது, பாசிட்டிவாக யோசிக்கணும். நான் ஏழையாக இருந்துடக்கூடாது அப்படின்னு யோசிக்கக்கூடாது, நான் பணக்காரன் அப்படின்னு யோசிக்கணும். இப்படி பாசிட்டிவாக நிகழ்காலத்திலேயே உங்கள்கிட்ட அந்த விஷயம் இருக்குது அப்படின்றத திரும்ப திரும்ப சொன்னீங்கன்னா உங்களோட நம்பிக்கைன்றது மாறும். 2வது விஸ்வலைசேஷன். தொடர்ந்து உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு வெற்றி வேணுமோ, எது வேணுமோ அது சார்ந்த விஷயங்களை கற்பனையில் பார்க்குறதும் இல்லை ரியல் லைஃப்பில் பார்க்குறதும். இப்படி பார்க்குறதுக்கு நீங்கள் சில போர்ட்ஸை க்ரியேட் பண்ணிக்கலாம், சில பொருட்களை வாங்கி வீட்டில் வச்சுருக்கலாம், இல்லை கற்பனையில் அதை நீங்கள் பார்க்குற மாதிரியான பயிற்சியில் ஈடுபடலாம். இப்படி தொடர்ந்து செஞ்சிங்கன்னா உங்களோட நம்பிக்கை அப்படின்றது மாறும். எப்போ நம்பிக்கை மாறுதோ ரியாலிட்டினா என்ன அப்படின்ற டெஃபினேஷன், அதுக்கான விளக்கம் அப்படின்றது மாறும். அது மாறும்போது சில விஷயத்தை இதனால் செய்ய முடியும்னு நம்பி நீங்கள் செயலை செய்வீங்க. எப்போ இப்படி உங்களோட நம்பிக்கையை நீங்கள் மாற்றிக்கிறீங்களோ அப்போ அடுத்து உங்களுக்கு ஒரு முக்கியமான பொக்கிஷம் அப்படின்றது கிடைக்கும். அது என்ன தெரியுமா? கனவு. அப்போ தான் முதன்முறை நீங்கள் ஒரு நல்ல கனவு காணவே ஆரம்பிச்சிருப்பீங்க. நம்ம சின்ன வயசில் ஸ்கூலில் இருக்கிறப்போ என்னெல்லாம் சொல்லியிருப்போம், எனக்கு இது வேணும், நான் இப்படி மாற போகிறேன், அப்படி மாற போகிறேன்னு. ஆனால் இப்போது அப்படிப்பட்ட கனவு நம்மக்கிட்ட இருக்கிறதே கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மிக சோகமான விஷயம் என்னன்னு இந்த ஆத்தர் சொல்கிறார் தெரியுமா? அது உங்களோட வாழ்க்கையில் உங்களுக்கு பிடித்த நபரை இழக்கிறதோ, பணத்தை இழக்கிறதோ, இல்லை ஒரு பிஸ்னஸில் தோற்று போகிறதோ கிடையாது. அது நமக்குள்ளே இருக்கக்கூடிய கனவை கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கே தெரியாமல் நம்ம கொள்வது தான் அப்படின்னு சொல்கிறார். அப்படி உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கனவை எப்போ உங்களோட நம்பிக்கையை நீங்கள் மாற்றிக்கிறீங்களோ அப்போது அதை உங்களால் வெளியே கொண்டு வர முடியும், அதை திரும்ப உயிர்த்தலை செய்ய முடியும். நம்பிக்கைகளை மாற்றிக்கிறது மூலமாக இந்த கனவு உயிர்த்தலும் அப்படின்னா முதல்ல இந்த கனவுனா என்ன அப்படின்றது நமக்கு தெரியணும். இந்த கனவை நம்ம தவறாக புரிஞ்சுப்போம். சில சமயத்தில் நம்மளோட கற்பனைகளை நம்மளோட கனவு அப்படின்னு நினச்சிடுவோம். கற்பனைக்கும் கனவுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் அப்படின்றது இருக்குது. கற்பனைகள் எப்போவுமே ஒரு பிரச்சனையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும். கனவுன்றது பிரச்சனையாகவே இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருக்கேன். என்னை பாஸ் பயங்கரமாக ஒரு நாள் திட்டிடுறாரு. அன்றைக்கி வீட்டில் உட்காந்துட்டு
இந்த வேலைக்கெலாம் நம்ம போகணுமா, நம்ம மட்டும் ஒரு மூவி டைரக்டராக இருந்திருந்தா, இல்லை நம்ம மட்டும் ஒரு ஓன் பிஸ்னஸ் பண்ணால் நம்ம எப்படி இருக்கும் நம்ம லைஃப் அப்படின்னு உட்காந்து அதை பற்றி சிந்திக்கிறது. இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிச்சு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி ஏதோ ஒரு கற்பனையில் ஈடுபடுறது. அடுத்த நாள் காலையில் ஆஃபீஸ் வரும், அன்றைக்கி நான் ஒரு நல்ல வேலையை செஞ்சிடறேன்னு பாஸ் பாராட்டுறாரு. உடனடியாக சந்தோஷப்பட்டுட்டு திரும்ப அந்த வேலைக்குள்ளே போயிடுறேன். ஆனால் கனவுன்றது இப்படி இருக்காது, கற்பனை தான் இப்படி இருக்கும். கனவு எப்படி இருக்கும்? ஒரு நாள் நான் ஆஃபீஸ்க்கு போகிறேன், பாஸ் என்ன ரொம்ப பாராட்டுறாரு. பாராட்டும் போது எனக்கு தோணுது, இங்கே இந்த பாராட்டை வாங்குறதுக்காக நம்ம வந்திருக்கோம், நம்ம லைஃப்பில் உண்மையாக நம்ம என்ன அடையணும், ஒரு பெரிய பிஸ்னஸை நம்ம பண்ணுமே, ஒரு மூவி டைரக்டர் நம்ம ஆகணுமே அப்படின்னு நல்லது லைஃப்பில் நடக்கும்போது கூட என்னோடய பிரச்சனையான என்னோடய கனவை பார்ப்பேன். கனவுன்றது பிரச்சனையிலேருந்து தப்பிக்கிறது கனவு அப்படின்றது கிடையாது. இல்லைனா அப்துல் கலாம் சொல்லியிருப்பார்ல, கனவுன்றது உன்னை தூங்க விடாமல் செய்கிறது அப்படின்னு. ஏன் அது நம்மளை தூங்க விடாமல் செய்யுது? ஏன்னா அது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை அப்படின்னு நம்ம நம்புகிறோம். இதை நம்ம அடையிலேயே, இன்னும் இதை நான் அடைஞ்சே ஆகணுமே, இது அடையலைன்னா என்னோடய வாழ்க்கையில் அர்த்தமே இருக்காது, நான் மரணித்துக்கிட்டு இருக்கனே அப்படின்ற ஒரு பிரச்சனையாக அதை நான் பார்க்குறப்போ தூங்கலாம் என்னால் முடியாது, சாப்பிட முடியாது, நான் இதில் தான் வேலை செய்வேன் அப்படின்னு சொல்லுவேன். அதுதான் கனவு. இப்படிப்பட்ட கனவு உங்களுக்குள்ளே வர ஆரம்பிக்கும். இந்த கனவு உங்கள் வாழ்க்கையோட ஒரு ப்ளூ பிரிண்ட்டாக, ஒரு மேப்பாக இருக்கும். எப்படி ஒரு வீடு கட்டணுமோ அதுக்கு நம்ம ஒரு ப்ளூ பிரிண்ட் போடுறோமோ, அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த செங்கல்ல எங்கே வைக்கணும் அப்படின்றத சொல்லக்கூடியதே இந்த கனவாக தான் இருக்கும். இப்படிப்பட்ட கனவு காண்றப்போ நம்ம சில தவறு பண்ணிடுறோம். அது என்னென்னா, வாழ்க்கையில் ஒரே ஒரு துறையில் மட்டும் கனவு காண்றோம். கொஞ்சம் விழிப்புணர்வோட அனைத்து துறைகளுக்கும் ஏதாவது ஒரு கனவை நம்ம வச்சுருக்கணும். நிதி சார் துறையாக இருக்கட்டும், என்னோட வேலை சார்ந்த ஒரு துறையாக இருக்கட்டும், ஆரோக்கியம் சார்ந்த துறையாக இருக்கட்டும், என்னோட உறவு சார்ந்ததாக இருக்கட்டும், என்னோட அனுபவம் சார்ந்ததாக இருக்கட்டும், வாழ்க்கையில் நான் பண்ணக்கூடிய சாகசம் சார்ந்ததாக இருக்கட்டும், வாழ்க்கையில் நான் பண்ணக்கூடிய பங்களிப்பு சார்ந்ததாக இருக்கட்டும், இது அனைத்தும் சார்ந்த கனவுகள் அப்படின்றது நம்மள்கிட்ட இருக்கணும். ஏன்னா ஏதாவது ஒரு விஷயத்தை மட்டும் துரத்திட்டு ஓடி போயிட்டு கடைசியில் அது இல்லையே இது இல்லையேன்னு வருத்தப்படக்கூடிய பல பேர் இருக்காங்க. எல்லா துறையிலையும் கனவு காணுங்க. இங்கே நம்ம எல்லா துறையிலையும் கனவு காணுங்க அப்படின்னு சொல்கிறதுனால ஏதாவது ஒரு முக்கியமான துறையை விட்டுருங்க அப்படின்னு கிடையாது. அதாவது நான் ஒரு பெரிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம், இந்த நேரத்தில் மற்ற கனவுலாம் இருந்தால் நான் எப்படி பிஸ்னஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக வருவேன் அப்படின்னு கேட்கக்கூடாது. மற்ற துறைகள் எல்லாமே சாதாரண விஷயம்தான். ஒரு உறவுன்றதை நீங்கள் நல்லா வச்சுக்கிறதுக்கு பெரிய நேரத்தை செலவு பண்ண போகிறது கிடையாது, எஃபோர்ட் போட போகிறது கிடையாது. அதை நல்லா வச்சுக்கிறதுக்கு சின்ன சின்ன செயல்கள் நம்மளால் செய்ய முடியும். இருக்கிற நேரத்தில் எப்படி என்னோடய உறவை மேம்படுத்துறது அப்படின்னு நம்மளால் யோசிக்க முடியும். கொஞ்சம் நேரம் வாய் விட்டு பேசுகிறதே அது போகிறோம், மனசு விட்டு பேசுகிறதே போகிறோம். ஆரோக்கியத்தையும் அப்படி தான் நம்ம பார்த்துக்கிட்டாகணும். ஆரோக்கியத்தை விட்டுட்டு லைஃப்பில் ஒரு பெரிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அந்த பிஸ்னஸில் எங்கே போய் சேரணும்னு நினச்சிங்களோ அதை சேர்றதுக்கு முன்னாடியே உங்கள் ஆரோக்கியம் உங்களை பிடிச்சி பின்னாடி இழுக்கும் அப்படின்றத பார்ப்பீங்க. அதனால் லைஃப்பில் எல்லா துறைக்கும் சின்ன சின்ன கனவு காணுங்க, அதற்காக கொஞ்சம் கொஞ்சம் செயலும் செய்யுங்க. இந்த கனவை ரொம்ப முக்கியமாக நம்ம பாதுகாக்கணும். இந்த கனவை எப்போ நம்ம எல்லார்கிட்டையும் சொல்கிறோமோ இந்த கனவு உடைக்கப்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா நம்மளை சுற்றி பல பேர் கனவை திருடக்கூடிய நபர்களாக இருக்காங்க. அதை நம்ம ஏற்கனவே வாழ்க்கையில் அனுபவிச்சும் செஞ்சுருப்போம். அப்படிப்பட்ட கனவை திருடக்கூடிய நபர்கள்லாம் யார் யார்? சில பேர் ரொம்ப நம்ம மீது அக்கறை கொண்ட, ஒரு ரியாலிட்டியை யோசிக்கிறேன் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்கள். நம்மளோட அப்பா அம்மாவாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். ஏன்டா இதெல்லாம் ஏன் முயற்சி பண்ணுற, லைஃப்பில் கொஞ்சம் தான் ஒரு நல்ல வேலைக்கு போ, கொஞ்சம் சேஃபாக இரு, நீ சேஃபாக இருந்தாலே எனக்கு போகிறோம்னு நினைக்கக்கூடிய, அக்கறையாக இருக்கக்கூடிய, அன்பு காட்டக்கூடிய நபர்கள். இவங்க கிட்டையும் உங்களோட கனவை நீங்கள் சில நேரங்களில் மறைக்க வேண்டிய தேவை ஏற்படும். சில பேர் எப்போவுமே சந்தேகப்படக்கூடிய சந்தேக பிராணியாக இருப்பாங்க. லைஃப்பில் எதை சொன்னாலும் அது வேலைக்காகாதே, இது வேலைக்காகாதே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவங்கள்ட்டையும் உங்கள் கனவை சொல்லக்கூடாது. சில பேர் ஸ்டாட்டிஸ்டிக்கலாக பேசுவாங்க. ஹோட்டல் ஆரம்பிக்க போறியா, 90% ஹோட்டல் ஃபெயில் தான் ஆகும் தெரியுமா அப்படின்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை, டேட்டாவை கொண்டு வந்து கொடுப்பாங்க. கனவுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸோ டேட்டாவோ முக்கியம் கிடையாது. கனவு எவ்வளவு வீரியத்தோட ஆழமாக நமக்குள்ளே இருக்குது அப்படின்றது தான் முக்கியம். இதை விட ரொம்ப முக்கியமாக நமக்குள்ளேயே இருக்கக்கூடிய சந்தேக பிராணி. உன்னால் அதை செய்ய முடியுமா, அப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன், இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர். அவங்கக்கிட்டேயும் நீங்கள் கனவை சொல்லக்கூடாது. நமக்குள்ளே இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட நபரை முதல்ல நம்ம வெளியே துரத்த கற்றுக்கணும். அப்போ கனவுனா என்ன அப்படின்றத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. சிம்பிளாக சொல்லணுன்னா 24 மணி நேரமும் உங்களுக்குள்ளே எரிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் கனவு. அது இல்லாமல் உங்களால் இருக்க முடியாது. சும்மா உட்காந்துருக்கும் போது அது மட்டும்தான் நீங்கள் யோசிப்பீங்க. எப்போவுமே அதை பற்றி தான் யோசிப்பீங்க. வேறு ஏதாவது ஒரு செயல் செய்யணும் அப்படின்னு யோசிக்கும் போது கூட இந்த சிந்தனை தான் உங்கள் மனதில் வரும். அதுதான் கனவு. இப்படிப்பட்ட கனவை நீங்கள் காண்றீங்களா? ரொம்ப சிம்பிளான ஒரே ஒரு கேள்வியை உங்களை பார்த்து கேட்டுக்கோங்க. கடைசியாக எப்போ உங்களையே பயமுறுத்தக்கூடிய ஒரு ஆசையை நீங்கள் பட்டிருக்கீங்க?
இது எனக்கு வேணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் அதை நினச்சா எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ற ஒரு ஆசையை நீங்கள் பட்டிருக்கீங்களா? அப்படிப்பட்ட ஒரு ஆசையே உங்கள்கிட்ட வந்ததில்லைன்னா உங்கள்கிட்ட கனவுன்றது இன்னும் வந்ததில்லை. கனவு உங்களை பயமுறுத்தணும், உங்களை தூங்க விடாமல் செய்யணும். 24 மணி நேரமும் உங்கள் மூளைக்குள்ளே அது புகந்து போகணும். வாழ்க்கையில் எல்லாம் கிடச்சி சந்தோஷமாக இருக்கும்போது கூட நீ வாழ்க்கையில் பிரச்சனையோடு தான் இருக்க, என்ன இன்னும் நீ அடையலை அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்படிப்பட்ட கனவு உங்கள்கிட்ட இருக்கா? அந்த கனவை காண கற்றுக்கோங்க. கனவு அப்படின்றது உங்கள் மூளையில் இருக்கிறது. உங்கள் மூளையில் இருக்கிறது மூளையில் மட்டுமே இருந்ததுன்னா சில நேரத்தில் அதை உங்களால் அடைய முடியாமல் போகலாம். கனவை செயல்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு சில கருவிகள் தேவை. அப்போ கனவை செயல்படுத்துறதுக்கான ரொம்ப முக்கியமான ஒரு கருவியோட பேர் தான் குறிக்கோள். கனவுகளை குறிக்கோளாக நம்ம எப்போ மாற்றுறோமோ அப்போ நமக்கு அங்கே தெளிவுன்றது கிடைக்கும். எப்போ எனக்கு என்னோடய கனவை அடையிறதுக்கான குறிக்கோள் அப்படின்றது இருக்கோ அந்த குறிக்கோள் எனக்கு கவனத்தை கொடுக்கும். பல விஷயங்கள் இருக்கிறப்போ எதில் நான் கவனத்தை செலுத்தணும் அப்படின்றது என் குறிக்கோளை பொறுத்து தான் அமையுது. எப்போ எனக்கு கவனம் வருதோ அந்த கவனம் ஒரு சிரத்தையை எனக்கு கொடுக்கும். அந்த சிரத்தை ஒரு செயலை செய்ய வைக்கும். அந்த செயல் எனக்கு விளைவுகளை கொடுக்கும். அந்த விளைவு தான் என்னை கனவை நோக்கி கூட்டிகிட்டு போகும். அப்போ வெறும் கனவு மட்டும் இருந்தால் பத்தவே பத்தாது. கனவுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் அந்த கனவுகள் அனைத்தும் எழுதப்பட்ட குறிக்கோளாக ஒரு பேப்பருக்கு மாறியே ஆகணும். எப்போ நான் அதை எழுதுறனோ அப்போ எனக்கு தெளிவுன்றது கிடைக்கும். கனவுன்றது ரொம்ப வேகாக கூட இருக்கலாம், கொஞ்சம் அதில் தெளிவு இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் அதை நான் உட்காந்து எழுதும்போது தான் எனக்கு தெரியும் என்னோட கனவில் எந்தெந்த இடத்துல தெளிவு இல்லை அப்படின்னு. அப்போ அதை இன்னும் சிறப்பாக புரிஞ்சுப்பேன் தெளிவாக எழுதும் போது தான். எப்போ நான் எழுதுறனோ அப்போது என்னோடய மூளைக்கு இதை நான் எழுதிட்டேன், இது ரொம்ப முக்கியம் அப்படின்ற ஒரு உணர்வு அப்படின்றது கிடைக்குது. நம்ம சொன்ன மாதிரி ரெக்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் இது இந்த விஷயம் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றத புரிஞ்சுக்குது. அது சார்ந்த வாய்ப்புகளை தொடர்ந்து நமக்கு காட்ட ஆரம்பிக்குது. இப்படிப்பட்ட குறிக்கோள் அப்படின்றது எப்படி இருக்கணும்? சில அட்வைஸ் இந்த ஆத்தர் சொல்கிறாங்க. முதல்ல கனவு ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். நான் பணக்காரன் ஆகிடணும் அப்படின்னு மட்டும் அங்கே சொல்லக்கூடாது. அடுத்த வருடத்திலிருந்து வருடம் நான் 50 லட்சத்தை சம்பாதிக்கணும் அப்படின்ற ஸ்பெசிஃபிக்கான விஷயமாக அது இருக்கணும். ரெண்டாவது, அது மெஷரபிளாக இருக்கணும், அளவிடக்கூடிய விஷயமாக இருக்கணும். கனவை நான் ஏதோ ஒரு கோலை எழுதிட்டேன், ஆனால் என்னால் அதை அளவிடவே முடியாதுன்னா, குறிக்கோளை நான் அடைஞ்சிட்டேன்னா, இல்லை அந்த குறிக்கோளை நோக்கி நான் போகிறேன்னா அப்படின்ற ட்ராக்கிங்லாம் பண்ண முடியாது. அப்போ அளவிடக்கூடிய ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்றது இருக்கணும். பணக்காரன் ஆக போகிறேன் அப்படின்னா நான் எவ்வளவு பணத்தை சேமித்து வச்சுருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை அளவிடுறதா இருக்கட்டும். எல்லா குறிக்கோளுக்கும் ஏதாவது ஒரு அளவுன்றது இருக்கணும். அந்த அளவு என்ன அப்படின்றத நிர்ணயிக்கணும். அடுத்தது அது டைம் பவுண்டடாக இருக்கணும். ஒரு கால அளவுன்றது அதுக்கு இருக்கணும், கால நிர்ணயம்ன்றது இருக்கணும். நான் எப்போ எதை அடைய போகிறேன் அப்படின்ற காலத்தை நான் சொல்லணும். அடுத்த 2 வருடத்தில் இவ்வளவு சேமிக்க போகிறேன், அடுத்த 5 வருடத்தில் நான் இதை சேமிக்க போகிறேன், 10 வருடத்தில் இவ்வளவு சொத்தை நான் சேமிப்பேன் அப்படின்னு நேரத்தை சொல்லி நான் எதை அடைய போகிறேன் அப்படின்றத சொல்லணும். அப்படிப்பட்ட குறிக்கோள் எழுதப்பட்டிருக்கணும். அது நிகழ்காலத்தை சார்ந்து எழுதப்பட்டிருக்கணும். நான் இப்படி மாறணும், அப்படி ஆகணும் அப்படின்னு எழுதுறதுக்கு பதிலாக நான் இப்படிப்பட்டவன், நான் இதை செய்கிறேன் அப்படின்னு பாசிட்டிவாக எழுதுனா ரொம்ப நல்லது. இந்த குறிக்கோள் நீண்ட காலத்துக்காக இருந்தாலும் அதை நிறைய மைல் ஸ்டோனாக நீங்கள் பிரிச்சாகணும். நான் எங்கேயோ போய் சேரணும் அப்படின்னு யோசிக்கிறப்போ அது ரொம்ப கடினமானதாக நமக்கு தெரியும். அதுக்கு நான் இப்போ என்ன செய்கிறது அப்படின்னு நமக்கு தெரியாமல் போயிடலாம். அந்த நீண்ட கோலை நான் அடையணும்னா அடுத்த 1 வருடத்தில் நான் என்ன செய்யணும், அடுத்த 1 மாதத்தில் நான் என்ன செய்யணும், இந்த வாரம் என்ன செய்யணும், இன்றைக்கி என்ன செய்யணும் அப்படின்னு பிரித்து எழுத தெரியணும். இதை ஒவ்வொரு நாளும் நான் ரிவ்யூ பண்ணணும். இன்றைக்கி நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னனோ அதை நான் செஞ்சுருக்கேனா அப்படின்னு ரிவ்யூ பண்ணணும். ஒவ்வொரு நாளும் ரிவ்யூ பண்ணணும். அப்படி முடியலன்னா அட்லீஸ்ட் ஒவ்வொரு வாரமாவது நான் ரிவ்யூ பண்ணோம். முன்னாடியே சொன்ன மாதிரி இப்படிப்பட்ட குறிக்கோளை நான் எல்லா கனவுக்கும் எழுதணும். அதாவது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து துறைக்கும் நான் எழுதணும். ஏதாவது ஒரு துறைக்கு மட்டுமே குறிக்கோள் அப்படின்றது வச்சுக்க கூடாது. உங்களோட கோல்ஸ் என்ன அப்படின்றத எழுதினதுக்கப்புறம் 3 விஷயத்தை செய்ய போகிறீங்க. ஏற்கனவே சொன்னது தான், அதனால் கொஞ்சம் குயிக்காக சொல்கிறேன். ஒரு ரீகால் பண்ணுற மாதிரி, சம்மரைஸ் பண்ணுற மாதிரி எடுத்துக்கோங்க. முதல்ல அஃபர்மேஷன் பண்ண போகிறீங்க. அஃபர்மேஷன்னா என்ன? திரும்ப திரும்ப ஒரு வாக்கியத்தை நீங்கள் சொல்ல போகிறீங்க, உங்களுக்கு நீங்களே சொல்லிக்க போகிறீங்க. அதனால் உங்களோட நம்பிக்கையை நீங்கள் மாற்ற போகிறீங்க. இப்போ அது உங்களோட குறிக்கோள் சார்ந்ததாக இருக்க போகுது. அஃபர்மேஷன் பண்ணும்போது சில விதிகளை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். முதல்ல நான் இப்படி ஆகிடுவேன் அப்படின்னு எதிர்காலத்தை வச்சு நீங்கள் சொல்லக்கூடாது. ஏற்கனவே அப்படி இருக்கிற மாதிரி பேசணும். பணக்காரன் ஆக போகிறேன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நான் பணக்காரன் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ரெண்டாவது, அது பாசிட்டிவாக இருக்கணும். நான் ஏழை ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நான் பணக்காரன் அப்படின்னு சொல்லணும். மூணாவது, ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். நான் பணக்காரன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நான் இத்தனை கோடி ரூபாய் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லணும். நாலாவது, சும்மா சொல்ல மட்டும் கூடாது, அதை உணர்வு பூர்வமாக நம்பவும் செய்யணும், அதை நீங்கள் உணரவும் செய்யணும். இப்போது அவ்வளவு ரூபா வச்சிருக்கக்கூடிய ஒரு நபர் எப்படி உணர்வாரோ அப்படிப்பட்ட ஃபீலிங்கை உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கணும். அஞ்சாவது, இதை காலையில் முதல் விஷயமாகவும் தூங்குறதுக்கு முன்னாடி கடைசி விஷயமாகவும் இதை செய்ய பழகிக்கணும். அடுத்தது விஷுவலைசேஷன்.
இந்த அனைத்து விஷயத்தையும் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. எப்படி நீங்கள் சொன்னீங்களோ அதே விஷயத்தை கற்பனையில் பார்க்க போகிறீங்க. அதுக்கு சில ஸ்டெப் இருக்குது. முதல்ல ஒரு ஸ்பேஸை கற்பனையில் உருவாக்கிக்கோங்க. ரெண்டாவது, ஒரு மூவியில் பார்க்குற மாதிரி அந்த ஸ்பேஸ்க்குள்ளே உங்களுக்கு என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்ற கற்பனையை உருவாக்கிக்கோங்க. இப்போ நீங்கள் பணக்காரன் ஆக போகிறீங்க அப்படின்னா ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆஃபீஸாக அது இருக்கலாம். அந்த ஆஃபீஸ் மாதிரியான கற்பனையை நீங்கள் உருவாக்கிக்கலாம். ஒரு கிரிக்கெட்டர் ஆக போகிறீங்க அப்படின்னா ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியமாக அது இருக்கலாம். இல்லை ஒரு டைரக்டர் அப்படின்னா ஒரு ஷூட் நடக்கக்கூடிய இடமா இருக்கலாம். இல்லை எடிட்டிங் டேபிளாக இருக்கலாம். அடுத்தது, அந்த இடத்துல நீங்கள் எப்படி உணர்வீங்க அப்படின்றத ஐம்புலங்களாலும் நீங்கள் உணரணும். எதை நீங்கள் பார்ப்பீங்க, எதை நீங்கள் கேட்பீங்க, எதை நீங்கள் டச் பண்ணுவீங்க, அங்கே எப்படிப்பட்ட ஸ்மெல் வரும், இப்படி எந்தெந்த புலன்களால் அதை பார்க்க முடியுமோ அனைத்தாலும் அதை இப்போ நீங்கள் உணர செய்யணும். இப்போது ரொம்ப முக்கியமாக அங்கே வெற்றியை மட்டும் யோசித்து பார்க்காம கற்பனை பண்ணாமல் அங்கே வேலை செய்கிற மாதிரி நீங்கள் யோசிக்கணும். நான் ஒரு ட்ராஃபியை தூக்கிட்டு நிற்கிற மாதிரி யோசிக்கிறதுக்கு பதிலாக கிரிக்கெட் விளையாடுற மாதிரி யோசிக்கணும். அடுத்து கடைசியாக இதையும் காலையிலையும் நைட்டும் நீங்கள் யோசிக்கணும். அடுத்தது ஆக்டஸ் இஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட நபராக நீங்கள் ஏற்கனவே மாறிட்டீங்கன்னா எப்படி இருப்பீங்களோ அப்படி நடந்துக்கவே ஆரம்பிக்கணும். வெறும் கற்பனையிலையும் வார்த்தைகளில் மட்டும் இல்லாமல் செயல்லையும் அதை கொண்டு வாங்க. செயலில் கொண்டு வரதுனா என்ன? சில விஷயங்களில் நீங்கள் மாற்றிக்க ஆரம்பிக்கணும். முதல்ல நீங்கள் எப்படி ட்ரெஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றத மாற்றிக்கோங்க. நீங்கள் யாராக இருக்கணுமோ அவர் எப்படி ட்ரெஸ் பண்ணுவாரோ அதே மாதிரி ஆடையில் வாங்க. அப்படிப்பட்ட நபர்கள் எப்படிப்பட்ட பாடி லாங்குவேஜை வச்சுருக்காங்க அப்படின்றத கவனித்து அதே பாடி லாங்குவேஜை உங்களுக்கு நீங்கள் கொண்டு வந்துக்கோங்க. பேசும்போது ஹெட்ஜிங் இருக்கக்கூடாது. அதாவது நான் ஒரு பிஸ்னஸ் மேன் ஆக போகிறேன் அப்படின்னா நான் பிஸ்னஸ் மேனாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. நான் ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படின்னு சொன்னாலே போகிறோம். அப்படி எந்த ஒரு ஹெட்ஜிங்கும் இல்லாமல் நான் இதை ஆக போகிறேன், இதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லாமல் நான் அதுதான் அப்படின்னு பேச ஆரம்பிக்கணும். தயாராகிட்டு செயல் செஞ்சுக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணாதீங்க. உடனடியாக வேலையை செய்யுங்க, அப்புறம் தயாராகிக்கலாம். அதாவது சுற்றுங்க, அதுக்கப்புறம் குறி வச்சுக்கலாம். கடைசியாக இன்றைக்கே ஏதாவது உங்களால் செய்ய முடியுமான்னு யோசிங்க. நீங்கள் எப்படிப்பட்ட நபராக மாறணுமோ அப்படிப்பட்ட நபராக மாறினதுக்கப்புறம் எப்படி இருப்பீங்களோ அப்படி இன்றைக்கே இருக்க முடியுமான்னு யோசித்து அதை செய்ய ஆரம்பிங்க. உங்களோட குறிக்கோள் உருவானதுக்கப்புறம் இந்த அஃபர்மேஷன், விஸ்வலைசேஷன், ஆக்டஸ் இஃப் இதை தொடர்ந்து உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா அந்த குறிக்கோள் உங்களோட நம்பிக்கையாக மாறும். அதை ரியாலிட்டின்னு நீங்கள் நம்ப ஆரம்பிப்பீங்க. அதற்காக செயல் செய்கிறது சுலபமாக ஆகும். வெற்றிக்கான ஒரு சூப்பர் ரகசியத்தை சொல்லவா? இந்த உலகத்தில் நிறைய பேருக்கு அவங்களுக்கு தேவையான விஷயம் கிடைக்காம போகிறதுக்கு முக்கியமான காரணம் ஒன்று இருக்குது. அது என்ன தெரியுமா? எனக்கு அது வேணும் அப்படின்னு அவங்க வாய் திறந்து கேட்காதனால மட்டும்தான். கடினமாக நீங்கள் உழைக்கலாம், ரொம்ப புத்திசாலித்தனமாக நடந்துக்கலாம், என்ன செஞ்சாலும் சில நேரத்தில் உங்களுக்கு என்ன வேணுமோ அது கிடைக்காம போகும். அப்போது இது எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் போய் கேட்கலன்னா அது உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. வாயை திறந்து எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்களுக்கு அவங்களுக்கு திறமை இல்லைனாலும் அவங்க கடினமாக உழைக்கலைனாலும் அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகரிச்சுக்கிட்டே போகுது. கடினமாக உழைச்சிட்டு நல்ல புத்திசாலித்தனத்தோடு இருந்துட்டு எனக்கு இது வேணும் அப்படின்னு அதை தர வேண்டிய நபர்கிட்ட கேட்காம போகிறவங்களுக்கு அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு குறைஞ்சிக்கிட்டே போகுது. இங்கே தான் இந்த ப்ராபபிலிட்டி திங்கிங் அப்படின்றத நம்ம திரும்பவும் செய்யணும். ஏற்கனவே சொன்ன அதே விஷயம்தான். ப்ராபபிலிட்டி திங்கிங் அப்படின்னா என்னென்னா, நான் வெற்றி அடையிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சமாக இருக்கா அப்படின்னு கேட்டு அதை அதிகரிச்சுக்கிட்டே போகிறது தான். எனக்கு ஏதோ ஒரு விஷயம் வேணும், அதை இன்னொருத்தர் வச்சுருக்காரு, அவர்கிட்ட நான் போய் கேட்கணும். இப்போ நான் கேட்காமலே இருந்தால் அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு என்ன? 0. இப்போ நான் போய் கேட்டால் உடனடியாக அது எனக்கு கிடச்சிருமா? கிடைக்குமானலாம் தெரியாது, ஆனால் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புன்றது அதிகமாக இருக்குது. அப்போது 0வை விட கொஞ்சம் வாய்ப்பு அங்கே அதிகமாக இருக்குன்றதுனால அங்கே நான் வாய் திறந்து கேட்கணும். ரொம்ப சிம்பிளான மேத்தமெட்டிக்ஸ் தான் இது. இதை யோசிக்கும் போது தான், இந்த டைப் ஆஃப் ஒரு ப்ராபபிலிட்டி திங்கிங் உங்கள்கிட்ட இருக்கும்போது தான் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேட்டு உங்களால் பெற முடியும். நம்ம பொதுவாக ஏன் வாய் திறந்து கேட்குறதே கிடையாது? கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன நினச்சிருவோன்னா, அவர் முடியாதுன்னு சொல்லிடுவார், அவர் நம்மளை ரிஜெக்ட் பண்ணிவிடுவார், இதெல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லிடுவார், இதெல்லாம் என்னால் செய்ய முடியாது, இந்த இன்ஃபர்மேஷனை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிடுவார்னு நம்மளே கற்பனை பண்ணிக்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் உங்களுக்கு உதவுறதுக்கு தயாராக தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நீங்கள் இருக்கணும். அது உண்மையோ பொய்யோ அதை நீங்கள் நம்பி ஆகணும். அப்போ தான் வாய் விட்டு கேட்பீங்க. ஏதாவது ஒரு நபர்கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் கேட்டு அவர் உங்களை ரிஜெக்ட் பண்ணுறாரு, முடியாது அப்படின்னு சொல்கிறாருன்னா அவர் உங்களுக்கு ஒரு பெரிய உதவியை பண்ணியிருக்கார். நீ இப்படி கேட்டீன்னா உனக்கு இது கிடைக்காது அப்படின்றத சொல்லி கொடுத்துருக்கார். அப்போது அடுத்து வேறு எப்படி நான் கேட்கலாம், வேறு எந்த விதத்தில் நான் கேட்கலாம், இல்லை வேறு விதமான நபர்கிட்ட கேட்கலாமா அப்படின்றத நீங்கள் அங்கே யோசிப்பீங்க, அங்கே தான் கற்றுப்பீங்க. ரெண்டாவது, அடுத்தவங்கள்ட்ட போயிட்டு நான் ஏதாவது ஒரு விஷயம் கேட்டால் நான் ரொம்ப வீக்காக தெரிஞ்சிருவனோ அப்படின்னு நம்ம பயந்துக்கிட்டு இருப்போம். அடுத்தவங்கள்ட்ட உதவி கேட்கறதுனாலையும் ஒரு விஷயத்தை கேட்கறதுனாலையும் நம்ம வீக் கிடையாது. இந்த உலகத்திலேயே தைரியம் மிக்க, பலம் அதிகம் தேவைப்படக்கூடிய செயல் என்னென்னா அடுத்தவங்கள்ட்ட போய் உதவி கேட்கறது தான். உதவி கேட்கறது
வீக்னஸ் கிடையாது, அது ஒரு புத்திசாலித்தனம். 3வது, அடுத்தவங்களுக்கு நம்ம பாரமாக இருந்துருவோமோ அப்படின்னு நம்ம நினைப்போம். நம்மளுக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும், அவங்களுக்கு நம்மளை ரொம்ப பிடிக்கும். அவங்கள்ட்ட போயிட்டு நான் ஒரு விஷயத்தை கேட்டு அவங்களுக்கு எதுக்கு நான் ஒரு சிரமத்தை கொடுக்கணும், ஒரு பாரமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். நல்லா யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடித்த ஒரு நபர், வாழ்க்கையில் நீங்கள் நேசிக்கக்கூடிய ஒரு நபர், இல்லை உங்களுக்கு ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒரு நபர், அவங்க உங்கள்கிட்ட உதவி கேட்குறப்போ கடைசியாக எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க? ரொம்ப பாரமாக இருந்துச்சா, என்னடா தொல்லை கொடுக்குறானே அப்படின்னு இருந்துச்சா? அப்படி இருக்கவே இருக்காது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சில சமயம் உதவி பண்ண முடியலனா தான் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமே தவிர, பண்ண முடிஞ்சால் அதை நம்ம பண்ணணும் அப்படின்னு தான் நினைப்போம். இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களும் உதவி பண்ண தயாராக தான் இருக்காங்க. கேட்குறதுக்கு தான் ஆள் குறைவாக இருக்குது. தயவு செஞ்சு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை போய் கேளுங்க. அதை கேட்கும் போது அவங்க முடியாதுன்னு சொல்கிறதுனால உங்களோட தரம் குறைஞ்சி போகிறது கிடையாது. அவங்களுக்கும் அது பிரச்சனை கிடையாது. எல்லா நேரத்துலையும் எல்லாராலையும் உதவி பண்ண முடியாது. ஆனால் கேட்குறது தவறு இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அடுத்தவங்க நோ சொன்னாலும் அடுத்த நபர்கிட்ட போய் கேட்கணும் அப்படின்றத வளர்த்துக்கோங்க. இப்படி அடுத்தவங்கள்ட்ட கேட்குறப்போ எப்படி நம்ம கேட்கணும், ஒரு உதவியை எப்படி கேட்கணும்? முதல்ல ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும், ரொம்ப டீட்டெயில்டாக அது இருக்கணும். நான் ஜஸ்ட் உங்களோட நேரம் கொஞ்சம் எனக்கு வேணுமே அப்படின்னு கேட்குறதுக்கு பதிலாக, இன்றைக்கி சாயங்காலம் ஒரு 5 மணிக்கு ஒரு 15 நிமிஷம் உங்களோட நேரம் கிடைக்குமா, நான் உங்கள்கிட்ட ஒரு 3 சந்தேகம் கேட்கணும் அப்படின்னு கேட்டு பாருங்கள். அவங்க எஸ் சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எவ்வளவு ஸ்பெசிஃபிக்காக எவ்வளவு டீட்டெயில்டாக நீங்கள் கேட்குறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு எஸ் அப்படின்ற பதில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேட்கும்போது சரியான நபரை தான் நம்ம கேட்குறோமா அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். சில நேரத்தில் நமக்கு ஏதாவது ஒரு உதவி தேவைப்படும், ஆனால் எப்போவுமே தவறான நபர்கள்ட்டையே கேட்போம். தவறான நபர்கள்னால் யார்? அந்த உதவியை செய்ய முடிஞ்சவங்களாக இருக்க மாட்டாங்க, ஆனால் நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃப்ரெண்டாக இருப்பாங்க. ஃப்ரெண்டுக்கிட்டேயே நம்ம கேட்டுக்கிட்டு இருப்போம், அவங்கக்கிட்டேயே அந்த உதவி செய்கிறதுக்கான திறன் இருக்காது. அப்போ நோன்ற பதில் தான் வரும், ஏன்னா அவங்களால அதை செய்ய முடியாது. அப்போது அன்கம்ஃபர்டபுளாக இருந்தாலும், நமக்கு கொஞ்சம் அந்நியப்பட்ட நபர்களாக இருந்தாலும் அவங்களால அந்த உதவியை செய்ய முடியும்னா அவங்கள்ட்ட போய் கேட்கணும், அவங்கள்ட்ட ஸ்பெசிஃபிக்காக கேட்கணும். அவங்க நோ சொன்னால் தப்பு கிடையாது, ஏன்னா அந்த நோன்றது எப்படி உதவி கேட்கணுன்றதை நமக்கு சொல்லிக் கொடுக்க தான் செய்யும். உதவி கேட்குறப்போ உங்களால் என்ன கொடுக்க முடியும் அப்படின்றதையும் அவங்களுக்கு நீங்கள் புரிய வைக்கணும். எல்லா நேரத்துலையும் ஒரு உதவி கேட்குறப்போ அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டை நம்மளால் கொடுக்க முடியாது, ஆனால் கொடுக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். அந்த விஷயத்தை அவங்களுக்கு கொடுக்கும்போது தான் அந்த உதவின்றது சுலபமாக கிடைக்கும். இங்கே உடனடியாக ஒரு மேனிப்புலேட் பண்ணுங்கள், அவங்களுக்கு என்ன வேணுன்றதை கண்டுபிடிங்க அப்படின்லாம் சொல்ல, ஜெனியூனாக அவங்களுக்கு உங்களால் ஏதாவது கொடுக்க முடியுமா அதை கொடுத்து உதவி கேட்டு பாருங்கள். உதவி கிடைக்கிறது கொஞ்சம் சுலபமாக இருக்கும். உதவி கேட்குறப்போ ரொம்ப டைரெக்டாக கான்ஃபிடென்ட்டாக கேளுங்க. சுற்றி வளைச்சி கேட்குறது, அதில் சில விஷயத்தை மறைச்சி கேட்குறது, இல்லை இப்படி கேட்டால் ஏதாவது நினச்சிப்பாங்களோ அப்படின்னு கேட்குறது, இப்படிலாம் கேட்டிங்கன்னா அது ஏதோ பெரிய விஷயம் மாதிரி அவங்களுக்கு தோணும், நோ சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு பதிலாக டைரெக்டாக எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் தேவைப்படுது, அதை உங்களால் செய்ய முடியுமா அப்படின்னு கேளுங்க. அங்கே எஸ்ஸோ நோவோ ஆனால் குயிக்காக கிடச்சிரும். தேவையில்லாமல் நீங்கள் சுற்றி வளைக்க தேவை கிடையாது. அடுத்து உதவி கேட்குறப்போ அதை கொஞ்சம் சுலபமான விஷயமாக கேளுங்க. தேவையில்லாத பல விஷயத்தை கேட்டு அங்கே நோ அப்படின்றத வாங்கிக்காதீங்க. உண்மையாக அத்தியாவசியமாக உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதை மட்டும் சின்னதாக கேளுங்க. அதாவது அவங்களுக்கு அந்த உதவி செய்கிறது ரொம்ப ஈஸியான விஷயமாக தோணணும். ரொம்ப பெருசாக நான் வந்துட்டு ஒரு 15 நிமிஷம் பேசணும், நீ அதனால் ஒரு பஸ் பிடிச்சி அந்த பார்க்குக்கு வந்துடுறியா அப்படின்லாம் கேட்காதீங்க. ஜஸ்ட் அது ஃபோன் காலாக இருந்தது அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஸோ அவங்கள ரொம்ப சிரமப்படுத்தாமல் எப்படி கேட்கலான்னு யோசிச்சு பார்த்து அப்படி கேளுங்க. ரொம்ப சிம்பிளாக உதவி கேட்குறப்போ நிறைய பேர்கிட்ட போய் கேளுங்க, நிறைய தடவை கேளுங்க, ரொம்ப டீட்டெயில்டாக ஸ்பெசிஃபிக்காக கேளுங்க. இந்த சக்ஸஸ், வெற்றி அப்படிலாம் சொன்னாலே நம்ம அதிகமாக ரசிக்கக்கூடிய ஒரு வார்த்தை இருக்குது, அதுதான் செல்ஃப் மேட், இந்த லோன் வாரியர். இதெல்லாம் சினிமாவில் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், ஆனால் இந்த உலகத்தில் யாருமே தனியாக இப்படிப்பட்ட வெற்றியை அடையிறதே கிடையாது. அவங்க கூட நிறைய நபர்கள் அவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கும் அவங்களோட பர்ஸ்பெக்டிவை, அவங்களோட சந்தேகத்தை கிளாரிஃபை பண்ணுறதுக்கும் இருந்ததுனால தான் பெரிய வெற்றியை அடைஞ்சிருக்காங்க. அப்போ லைஃப்பில் நீங்கள் வெற்றி அடையணும் அப்படின்னா உங்களை வெற்றி அடைய வைக்கக்கூடிய நபர்கள் உங்கள் கூட இருக்கணும். நீங்கள் எப்படிப்பட்ட 5 நபர்கள் கூட சேர்றீங்களோ அப்படிப்பட்ட மனிதன் தான் நீங்கள் அப்படின்னு பல இடத்துல படிச்சிருப்பீங்க. நெப்போலியன் ஹில் இதை தான் தேர்ட் மைண்ட் அப்படின்னு சொல்கிறார். நம்ம வெற்றிக்கான மனிதர்களை சேகரித்து நம்ம கூட வச்சுக்கிறது ஒரு வகையான மைண்டு, அது ஒரு அறிவு அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்படிப்பட்ட நபர்களை இப்போ நீங்கள் சேகரிக்க போகிறீங்க. என்ன செய்யணும்? முதல்ல உங்களுக்கு வெற்றி என்ன, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத தெளிவாக புரிஞ்சுக்கணும். 2வது, நல்ல க்ரோத் ஓரியன்ட், பாசிட்டிவாக திங்க் பண்ணக்கூடிய நபர்கள் உங்களை சுற்றி யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். அதில் சிலரை அப்ரோச் பண்ணி நான் இந்த மாதிரி ஒரு குரூப்பை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுங்கள். அதாவது ஒரு மாஸ்டர் மைண்ட் குரூப்பை நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன்,
இந்த மாதிரி பாசிட்டிவாக திங்க் பண்ணக்கூடியவங்க, வாழ்க்கையில் வளரணும்னு நினைக்கிறவங்களை வச்சு ஒரு சின்ன கம்யூனிட்டியை நான் பில்ட் பண்ண போகிறேன், அதனால நீங்கள் என் கூட வரீங்களா அப்படின்னு அவங்கள்ட்ட கேளுங்க. ரொம்ப ரெஸ்பெக்டோடு இதை கேளுங்க. அப்படி கேட்கும்போது உங்களால் அவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றத சொல்லுங்கள். இப்படி கேட்கும்போது ஒரு 10-15 பேர்கிட்ட நீங்கள் கேட்க போகிறது கிடையாது. 3லேருந்து ஒரு 5 பேர், இல்லை மேக்ஸிமம் ஒரு 8 பேர், இவங்கள்ட்ட மட்டும்தான் கேட்க போகிறீங்க. அவங்கள்ட்ட தெளிவாக இந்த மாஸ்டர் மைண்ட் குரூப் என்ன செய்ய போகுது அப்படின்றதையும் சொல்ல போகிறீங்க. நீங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து என்ன செய்ய போகிறீங்க? உங்களோட நாலேஜை, உங்கள்கிட்ட இருக்கிற ரிசோர்ஸை, உங்கள்கிட்ட இருக்கிற நெட்வொர்க்கை ஷேர் பண்ணிக்க போகிறீங்க. ஒருத்தவர் அவரோட கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதில் ஏதாவது ஒரு பிழை இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் மரியாதையோட இன்னொரு நபர் வேறு ஒரு பெர்ஸ்பெக்டிவாக சொல்ல போகிறார். இந்த மாதிரி டிஸ்கஷன் நடத்துறதுக்காக நான் ஒரு குரூப்பை உருவாக்க போகிறேன். அது வாரத்துக்கு ஒரு தடவையோ மாதத்துக்கு ஒரு தடவையோ சந்தித்து இந்த மீட்டிங்கையும் நடத்திக்க போகிறோம். அது வரைக்கும் வாழ்க்கையில் என்னோட குறிக்கோள் நோக்கி அவங்கவுங்க என்ன செஞ்சுருக்காங்கன்றதை பேசிக்க போகிறோம் அப்படின்னு சொல்ல போகிறீங்க. அப்படிப்பட்ட ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ண போகிறீங்க. இந்த குரூப்புக்கு தேடக்கூடிய நபர்கள் எங்கெங்கேயோ இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்க, உங்களோட நட்பு சார்ந்தவங்க, உங்கள் வேலையில் உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க, இப்படிப்பட்ட நபர்களையே நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். இப்படி தேர்ந்தெடுத்து ஒரு மாஸ்டர் மைண்ட் குரூப்பை உருவாக்கும் போது சில விஷயத்தை புரிஞ்சுக்கணும். 1, அது சின்னதாக இருக்கணும். முன்னாடி சொன்ன மாதிரி 3லேருந்து 8 பேர் இருந்தால் போதுமானது. 5ன்றது ஓரளவுக்கு நல்ல நம்பர். 2வது, ரெகுலராக அவங்க எல்லாரும் மீட் பண்ணி அவங்களோட கோல்ஸை பற்றி பேசிக்கிட்டாகணும். எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கோல் இருந்தால் இன்னும் சூப்பர். ஒரே துறை சார்ந்த கோல் இருந்தால் ரொம்ப சூப்பர். இல்லை அட்லீஸ்ட் சம்மந்தப்பட்ட துறையில் அவங்களுக்கு கோல் இருந்தால் இன்னும் நல்லது. இப்படி வரக்கூடிய நபர்கள் கான்ஃபிடென்ஷியாலிட்டியை மெயின்டைன் பண்ணணும். இதுக்குள்ளே பேசிக்கிற விஷயத்தை வெளியே எடுத்துகிட்டு போய் புறம் பேசக்கூடாது, வெளியே பேசி சிரிக்கக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு குரூப்பை நீங்கள் ஃபார்ம் பண்ணணும். இந்த குரூப் உங்களுக்கு என்ன கொடுக்கும்? ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நான் தனியாக இருந்தேன்னா அனைத்து வகையான பார்வைன்றது எனக்கு கிடைக்காது. என்னோட பார்வை ஒரு விதமாகவே மட்டும்தான் இருக்கும். அப்போ வேறு விதமான பார்வை எனக்கு வேணும்னா வேற ஒரு மனிதன் அப்படின்றது தான் தேவை. நான் என்னோட குறிக்கோளை, என்னோட வாழ்க்கையை, என்னோட நம்பிக்கையை எந்த பார்வையில் பார்த்துக்கிட்டு இருக்கனோ அதை சேலஞ்ச் பண்ணக்கூடிய, அதை கேள்வி கேட்கக்கூடிய இன்னொரு பார்வை வேணும்னா அதுக்கு இன்னொரு நபர்ன்றது தேவை. அந்த பார்வையை இந்த குரூப்புன்றது உங்களுக்கு கொடுக்கும். இந்த குரூப்பில் என்னோட குறிக்கோள் நோக்கி நான் போய்கிட்டு இருக்கேன், இதெல்லாம் அடுத்து செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டின்றது கிடைக்கும். நான் இப்படி சொல்லிட்டேனே, அடுத்த தடவை போனால் அவங்க ஏன் பண்ணலன்னு கேட்பாங்களே, நம்மளை கொஷின் பண்ணுவாங்களே, அப்போ அதுக்காக கொஞ்சமாவது ஏதாவது செய்யணுமே, கொஞ்சமாவது முன்னேறணுமே அப்படின்னு நம்ம யோசிப்போம். அப்படி யோசித்து அங்கே பேசணுன்றதுக்காகவே நம்ம ஏதாவது ஒரு செயலை செய்வோம். ரொம்ப முக்கியமாக நிறைய நபர்கள் நம்ம கூட இருக்கிறப்போ அவங்கள்ட்ட இருந்து உதவி கிடைக்கும். நம்மள்ட்ட இல்லாத ரிசோர்ஸ் அவங்கள்ட்ட இருந்து கிடைக்கலாம். நம்மளை அவங்க நம்புறதுனால ஏதாவது ஒரு நேரத்தில் ஒரு பண தேவை இருக்குன்னா அதை கொடுப்பாங்க. இல்லை எனக்கு ஏதாவது வேற ஒரு நபரோட கான்டாக்ட் வேணும்னா அதை அவங்க கொடுப்பாங்க. எனக்கு எங்கே போகணும், யார்கிட்ட உதவி கேட்கணும்னே தெரியாத சூழலில் அவங்க ஒரு நெட்வொர்க் எனக்கு காட்டலாம். இப்படி பல வகையான உதவிகள் இந்த குரூப்லேருந்து உங்களுக்கு கிடைக்கும், இந்த மாஸ்டர் மைண்ட் குரூப்லேருந்து. சில நேரத்தில் நம்ம துவண்டு போகிறப்போ நம்மளை அவங்க மோட்டிவேட் பண்ணுவாங்க. உன்னால் இதை முடியும், நான் உன்ட்ட இந்த ஸ்கில்லை பார்த்துருக்கேன், நீ இதை கண்டிப்பாக செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஊக்கமாக இருக்கும், ஒரு மாரல் சப்போர்ட்டாக இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு மாஸ்டர் மைண்ட் குரூப்புன்றது உங்களுக்கு கட்டாயம் தேவை. அதை கொஞ்சம் ஃபார்மலாக, கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக உருவாக்கிக்கோங்க. அங்கே ஒரு ஷெடியூலை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. வாரம் ஒரு தடவை, இல்லை மாதத்துக்கு ஒரு தடவை, 2 வாரத்துக்கு ஒரு தடவை, ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஒன்றா உட்காந்து உங்களோட ப்ராக்ரஸை பற்றி பேசுங்க, உங்களோட கனவுகளை பற்றி பேசுங்க, என்ன செய்ய போகிறீங்க அப்படின்றத சொல்லுங்கள். அடுத்த தடவை அதை நான் செஞ்சனா இல்லையா அப்படின்றத பற்றி பேசுங்க. எங்கே தோல்வியை சந்திச்சிங்க அப்படின்றத ஷேர் பண்ணிக்கோங்க. அங்கே கற்றுக்கிட்ட விஷயத்தை ஷேர் பண்ணிக்கோங்க. இதை செய்யும் போது வெற்றியை நோக்கி நீங்கள் போகிறது இன்னும் வேகமாக மாறும். கடைசியாக உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி வேணும்னா நீங்கள் செய்ய வேண்டியது CANI. CANIனா என்ன? கன்சிஸ்டன்ட் அண்ட் நெவர் எண்டிங் இம்ப்ரூவ்மெண்ட். விடாமுயற்சியும் தொடர் முன்னேற்றமும் உங்கள் கூட கண்டிப்பாக இருந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ உங்களோட குறிக்கோள் என்ன அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. அந்த குறிக்கோள் சார்ந்த நம்பிக்கையை நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்க. அந்த குறிக்கோள் சார்ந்த செயல்களை உங்களால் செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டிங்க. ஆனால் இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அந்த செயலை ஆரம்பத்தில் செய்கிறப்போ அந்த வெற்றிக்கு தேவையான அளவுக்கு அந்த செயல் அப்படின்றது இருக்கவே இருக்காது. இப்போ தான் முதல் முறையாக நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிருக்கீங்க. அப்போ கண்டிப்பாக அதில் நிறைய பிரச்சனை இருக்கும், நிறைய குறைகள் இருக்கும். ஆனால் இது அவ்வளோ பெரிய பிரச்சனையே கிடையாது. இதை சரி செய்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா ஒரே ஒரு சின்ன விஷயத்தை செய்யணும். நான் செய்யக்கூடிய வேலையில் தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் நான் முன்னேறணும் அப்படின்ற ஒரே ஒரு சிந்தனையில் நீங்கள் ஈடுபடணும். அதை தொடர்ந்து விடாமல் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இந்த ஒரு விஷயத்தை செஞ்சால் போகிறோம். நான் முதல்ல சொன்ன அந்த லக்காக இருக்கட்டும், டேலண்ட்டாக இருக்கட்டும், நாலேஜாக இருக்கட்டும், ஸ்கில்லாக இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுக்கு கிடச்சிடும். இந்த உலகத்தில் யாருமே பிறக்கும் போதே டேலண்டடாவோ இல்லை பிறக்கும் போதே ஃபுல் ஸ்கில்லோட பிறக்கிறதே கிடையாது.
அவங்க வேலையை செய்யணுன்ற ஒரு தைரியத்தோட நம்பிக்கையோடு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. செய்யும் போது அதில் தோற்று போகிறாங்க. அப்படி தோற்று போகிறப்ப விடாமுயற்சியோட அவங்க செஞ்ச வேலையை கொஞ்சம் கொஞ்சம் முன்னேற்றிக்கிட்டே வராங்க. அப்படி முன்னேற்றும் போது ஒரு கட்டத்தில் அதில் மாஸ்டராகவும் ஆகிறாங்க. அப்போ நீங்கள் செய்கிற எந்த ஒரு வேலையிலையும் தொடர்ந்து நான் முன்னேறணும், அதை தொடர்ந்து விடாமுயற்சியோடு செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு மட்டும் நினைங்க. கண்டிப்பாக மற்ற எல்லா விஷயமும் உங்களுக்கு கிடச்சிரும். இந்த நம்பிக்கைன்றது ஆரம்பத்தில் இருக்கணும், தைரியன்றது ஆரம்பத்தில் இருக்கணும். இந்த தொடர் முன்னேற்றத்தை நீங்கள் எங்கெல்லாம் செய்யணும்? முதல்ல உங்களோட அறிவில் செய்யணும். உங்களோட நாலேஜை நீங்கள் வளர்த்துக்கிறதுக்கு என்ன செய்ய போகிறீங்க? தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் கொஞ்ச நேரம், ஒரு 50 நிமிஷம் இல்லை ஒரு 30 நிமிஷம் புத்தகம் படிக்க ஆரம்பிங்க. நீங்கள் எந்த துறையில் வெற்றி அடையணுமோ அந்த துறை சார்ந்த புத்தகத்தை ஒவ்வொரு நாளும் ஒரு 30 நிமிஷம் இல்லை நேரமே இல்லாத நாளில் ஒரு 15 நிமிஷம் நான் படிக்க போகிறேன் அப்படின்ற முடிவெடுங்க. இப்படி நீங்கள் படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அங்கே தொடர் முன்னேற்றத்தை நீங்கள் சந்திப்பீங்க. ரெண்டாவது, உங்களோட ஆரோக்கியம். ஆரோக்கியத்தை விட்டுட்டு எதுலேயும் உங்களால் வெற்றி அடைய முடியாது. அதனால் ஒவ்வொரு நாளும் நான் தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் உடல் பயிற்சி பண்ண போகிறேன். ஆரம்பிக்கும் போது எப்படி வேணால் நீங்கள் ஆரம்பிங்க. ஆனால் அதை கொஞ்சம் கொஞ்சம் நான் இன்க்ரீஸ் பண்ணிக்க போகிறேன் அடுத்தடுத்த நாளில் அப்படின்ற முடிவில் இருங்க. இல்லை அடுத்தடுத்த வாரமாவது கொஞ்சம் கொஞ்சம் அதை கடினமாக மாற்றிக்கிட்டே வாங்க. அங்கேயும் இந்த தொடர் முன்னேற்றம் அப்படின்றது நடக்கும். அடுத்தது, உங்களோட ஸ்கில். உங்களோட ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் தொடர்ந்து பயிற்சி பண்ணணும். பயிற்சி பண்ணுறதுனா சும்மா ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப பண்ணுறது கிடையாது. ஒரு செயலை செய்யணும், அதில் என்ன பிரச்சனை இருக்குன்னு உட்காந்து கண்டுபிடிக்கணும், அதை திரும்ப சரி செய்கிற வகையில் பயிற்சி பண்ணணும். நான் ஒரு வீடியோவில் பேசுகிறேன்னா அதுக்கு நான் ஒரு ஸ்கிரிப்டை எழுதிட்டு திரும்ப அதே மாதிரி 10 ஸ்கிரிப்டை எழுதக்கூடாது. இந்த ஸ்கிரிப்டை எழுதி வீடியோவாக பேசி அதோட ரிசல்ட் எப்படி இருக்குது, அந்த வீடியோ ஃபைனல் அவுட்டில் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்து அதில் எதை நான் மாற்றலாம் அப்படின்னு தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டு இருக்கணும். இங்கே தொடர் முன்னேற்றமோ இந்த சின்ன சின்ன கரெக்ஷன் பண்ணுறதுல நீங்கள் ரொம்ப ப்ரெஷர் எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. ரொம்ப என்ஜாய் பண்ணி பொறுமையாக பண்ணாலே போதும். நான் ஒவ்வொரு வீடியோக்கும் ஒரு சேஞ்சு காட்டணுன்ற அவசியமே கிடையாது. 6 மாதத்துக்கு ஒரு தடவை, ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை சின்ன கரெக்ஷன் பண்ணால் போகிறோம். நான் தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். இங்கே ப்ரெஷர் எடுத்துக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக அனைத்து துறையிலையும் கொஞ்சமாக உங்களை முன்னேற்றிக்க பாருங்கள். ஒவ்வொரு நாளும் முன்னேற்றிக்க முடிஞ்சால் அது சூப்பர். இல்லைன்னா வாரத்துக்கு ஒரு தடவை, மாதத்துக்கு ஒரு தடவைன்னு கொஞ்சம் கொஞ்சம் உங்களை நீங்கள் முன்னேற்றிக்க பாருங்கள். இந்த தொடர் முன்னேற்றம் மட்டும்தான் வெற்றியை நோக்கி உங்களை அழைச்சிட்டு போகும். அதுக்கு முன்னாடி இருந்த எல்லாமே வண்டியில் ஒரு ஃபியூல் போடுற மாதிரி, நம்பிக்கையாக இருக்கட்டும், கனவாக இருக்கட்டும், குறிக்கோளாக இருக்கட்டும், இது எல்லாமே வண்டிக்குள்ளே நம்ம பெட்ரோல் போட்டுட்டோம். அடுத்து செய்ய வேண்டியது வண்டியை ஓட்டுறது தான். ஓட்டுறது அப்படின்றது ஒரு செயல் செஞ்சு அதை கொஞ்சம் கொஞ்சம் தொடர்ந்து முன்னேற்றிக்கிட்டே போகிறது. ஸோ இதை தான் இந்த புத்தகத்தில் சொல்லியிருந்தாங்க. இதை படிக்கும்போது ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப டேரெக்டாகவும் இதுதானே வெற்றினா இவ்வளோ தானே வேணும் அப்படின்ற மாதிரியும் எனக்கு இருந்துச்சு. ஸோ அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோவோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.